வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் 107 ஆங்கில அந்தஸ்து படிங்க. சங்கீதம் 103 108 இப்போ படிக்க போகுது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் ஒரு புஸ்தகத்தை சிங்காசனம் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கும், அதன் முத்திரைகளை உடைக்கும். வாக்கியவான் யார் மிகுந்த சத்தத்துடன் கூடிய ஒரு கண்டேன். வானத்திலாது பூமியிலாது பூமியின் கீழாது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கும் நான் அழுதேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தை சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் இருக்கிறார்கள். அப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி நான் ஜீவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்கிறேன். அது 7 கொம்புகளையும் 7 தலைகள் இருந்தது. கண்கள் அந்த ஆட்டுக்குட்டியோட வந்து உட்கார்ந்து போதும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. அவர் உன் அக்கிரங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராண அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபை சுட்டி நன்மையினால் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பல வயதாகிறது. யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஆமென். போதும். என்ன கேட்டா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் வேற. இப்போ நாம் மகத்தான ஒரு செய்திக்கு போறோம். அந்த செய்தியினுடைய தலைப்பு மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். செய்தியுடைய தலைப்பு மரித்தேன், இதோ சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா 1:18 மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவன். அதிலே தானே சொல்றாரு. அதையும் படிங்க. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவனா இருக்கிறேன். ஏன்னு கேட்டா, அவரு இங்க சொல்லப்பட்ட மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள் எது? சொல்லப்பட்ட மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள் எது? அது இங்க திறவுகோள் சொல்லும்போது நாமம் தான், அவருடைய நாமம். திறவுகோள் சொன்னா நாமம். ஆதியாமத்திலேயே ஆதாம ஏவாளையும் இந்த கனியை புசிக்கிறனாலே சாகவே சாவே சொன்னாரு. கட்டளை மீறி புசிச்சாங்க. மரணமும் பாதாளமும் அவங்களுக்கு வந்துச்சு. மரணத்துக்கு அதிபதி அங்கே வந்துட்டான், பாதாளத்துக்கு அதிபதி அங்கேயும் வந்துட்டான். ஏன்னு கேட்டால், அவங்க ஆவியா முதல்ல உண்டாக்கும் போது சரீரத்தில் ஜீவன் இருந்தது, ஆத்மாவில் ஜீவன் இருந்தது, ஆவியில் ஜீவன் இருந்தது, ரத்தத்திலே ஜீவனாக ஜீவனை கொடுங்க. 4 நிலையும் மரணத்துக்குள்ளே போயிடுச்சு. மரணம் வந்துட்டாலே பாதாளத்துக்கு அவங்க உரியவர்கள். அவங்க மீட்க யாருனாலே முடியாது. இந்த பாதாளத்திலிருந்து மீட்கிறதுக்கு என்ன சொல்லும்போது, யார் வந்தாலும் முடியாத மாதிரி சத்ரு எல்லா மக்களையும் மரணத்திலே குத்திட்டான். குத்தி என்ன பண்ணா, எதுக்கு சொந்தக்காரங்களாகிட்டான்? பாதாளத்துக்கு சொந்த. நான் தேவன் என்ன பண்ணார் சொல்லும்போது, அவர் உருவாக்கும் போதே ஜீவ முத்திரையை குத்தி பரலோகத்துக்கு சொந்தக்காரனார். ஏன்னா அவன் பரலோகத்தில் தள்ளப்பட்டான் இல்லையா? அது சொல்றான் இல்லையா ஏசியாவில், நான் பரலோகத்துக்கு ஏறுவேன்னு சொல்லுவான் பாருங்க. அப்போ என்ன சொல்லும்போது, அப்போ எந்த அளவுக்கு சத்ருக்கு பிசாசுக்கு அவனுக்கு கோபமும் எரிச்சலும் வந்துச்சு பாருங்க. எங்கேருந்து எங்கே தள்ளப்பட்டானோ
படிங்க. எங்கேருந்து நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் வானத்துக்கு ஏறுவேன். 14:13 ஆ. நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் தேவனுடைய சிங்காசனத்தை நட்சத்திரத்துக்கு உயர்த்தி, மேலாக என் சிங்காசனம் பரம்பொருள் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் வீற்றிருப்பேன் என்றும், என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவன் என்று நீ என்றும் உன் இருதயத்திலே சொன்னாயே. சொன்னான். ஏன்னு கேட்டா அங்கதான் இருந்தான். ஆனால் நீ அகாதமான பாதகத்திலே தள்ளுண்டு போனாய். தள்ளப்பட்டு போயிட்டான். இவன் அகாலமான பாதாளத்துல பிசாசு போயிட்டதுனால இப்ப அவன் எதுக்கு சொந்தக்காரனா இருக்கிறான்? பாதாளத்துக்கு சொந்தக்காரன். 2வது மரணம் வந்துருச்சு அவனுக்கு. தேவனுடைய கட்டளை மீறினதுனால மரணம் வந்துருச்சு. இந்த கனியை புசிக்கனாலே சாகவே சாவேன்னு சொன்னார் இல்லையா? அதே கனியை அங்க புசிச்சான். அதே கனிய தேவனுடைய கட்டளை மீறி அங்க புசிச்சு. கலப்பட இனப்பெருக்கம். தேவ தூதர்களே கலப்பட இனப்பெருக்கம் பண்ணுவார். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 ஜோடு 12 ஜோடுல 7 ஜோடு கீழே தள்ளப்பட்டு போச்சு. 7 ஜோடு தேவனுடைய கட்டளை மீறி சென்றது வந்ததுனால, இப்ப இவன் தேவனுடைய கட்டளை மீறி தள்ளப்பட்டு போனதுனால, தள்ளப்பட்டு அந்த 7 ஜோடுக்கும் தலைவனா வந்து உட்கார்ந்துட்டான். யாரு? அவனுக்கு பேர் தான் லூசிபர். அந்த லூசிபருடைய அங்க பூமியில அதே லூசிபர் எங்க வந்துட்டான் இப்ப? இயேசுன்ற நாமத்துல வந்துட்டான். அதே லூசிபர் எங்க வந்துட்டான்? இயேசுன்ற நாமத்துல. இப்ப என்ன? இப்ப எல்லா மக்களையும் அவன் சொன்னபடி நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஆக்குவேன்னு சொன்னபடி ஆக்கிட்டான். எல்லா மக்களும் எதுக்குள்ள வந்துட்டாங்க? லாக்க அவன் பூட்டி சாவி அவன் வச்சுட்டான். இதை ஓப்பன் பண்ண முடியல. இது ஓப்பன் பண்ணி இது உள்ள லாக்க உடைச்சா தான் நம்ம உள்ள போக முடியும். அப்ப மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரி யாரு? அவன் தான். எந்த நாமத்தை கொண்டு வந்துட்டான் பூமிக்கு? லூசிபர் நாமத்தை விட்டுட்டான். எந்த நாமத்தை? அவனே இயேசுன்ற நாமத்தில் வந்து. இயேசுன்ற நாமத்தில் வந்தனால ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அது மட்டும் எவ்வளவு தந்திரமா உள்ள வந்துட்டான் பாருங்க. புதிய ஏற்பாடு 27 ஆகமத்திலே உள்ள வந்துட்டான். இந்த புதிய ஏற்பாடு 27 ஆகமத்திலே உள்ள வந்த பிற்பாடு ஜனங்க யாரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க? உயிரை கொடுக்குறாங்க. முழு உலகமும் இயேசுன்ற நாமத்தை தான் ஆராதிக்கிறாங்க. அப்ப இந்த சாயங்கால வெளிச்சத்துல வந்து ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. பகலும் அல்ல இரவும் அல்ல, சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாகும். இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்துல தான் அந்த ஊரின் தீமைகளை இழந்தது வந்து அவனுக்கு தான் அந்த சத்தியத்தை சொல்லி அவன் மூலியமா தான் இந்த நாமத்தை அவர் கொண்டு வர்றாரு. ஏன்னு கேட்டா இன்றைக்கு இந்த நாமத்தை ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை முற்றிலுமா நீக்கிட்டான். ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சது இயேசுன்ற நாமம் கிடையாது, பிரானோம்ன்ற நாமத்தை ஆராய்ச்சி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறைய காரியங்களும் இருக்கு. இப்போ அந்த நாமத்தை மட்டும் மீண்டுமாக அந்த நாமத்தை இன்றைக்கு நம்ம இணைக்கிறோம். இணைக்கும் பொழுது நம்ம பேரில் அவனுக்கு என்ன வரும்? பொறாமை, எரிச்சலும், வன்கண்ணும் வரும். அப்போ அதுதான் அவர் சொல்றாரு, ஏன்னா மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு. யாருக்காண்டு மரிக்கிறாரு? உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து அவர் மரித்து உயிரோடு எழுந்துட்டார். அப்போ என்ன சொல்லும்போது எதுக்காண்டி இந்த காரியத்தை அவர் செய்கிறார்னா, நமக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். அவர் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நிலையை நாம் தரித்து கொள்ளணும். அந்த இடமிருந்து வல்லம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ அந்த காயங்கள் 1, அதுக்கு மேல அவர் சிந்தப்பட்ட ரத்தம் கழுவப்படுது 2, 3வது சிலுவை பற்றியல் உபதேசம் அதுக்கு மேல வந்துடுது, அதுக்கு மேல ஆராதனைக்குரிய நாமம் உள்ள வந்துடுது. இத்தனையும் சேர்ந்து நாம் தரிக்கப்படும் பொழுது அந்த அந்த சாத்தானுடைய மரணத்திலிருந்து நம்மளை விழிக்கிறார். மரணத்துக்கு அது ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல எபிரேயர்ல சொல்லும்போது, எபிரேயர் 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது 14-15 இது யாருடைய சரீரம்? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்கள், அவர்களைப் போல அவரும் அவர்கள் மாம்ச ரத்தத்தை உடையவர்கள். மரணத்துக்கு அதிகாரத்தால் பிசாசானவனை தமது மரணத்தில் அழிக்கும். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் அப்படியானா? அப்படி ஏன்னா இன்னைக்கு மரணத்துக்கு அதிகாரம் பிசாசான என்ன சொல்லும்போது அவனை அழிக்கும்படிக்கு அப்படி ஆளுதாரு. ஆனா இதுக்குள்ள என்ன பண்ணிட்டான்னு நீங்க பாத்தீங்க சொல்லும்போது, எவ்வளவு தந்திரமான முறையில அந்த சிலுவையில் அடிக்கப்படாத அவனே உள்ள வந்துட்டான். ஆராதனைக்கு வந்து எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டான்? க்ளோஸ் பண்ணிட்டான். யாரையும் காப்பாற்ற முடியாதபடி பண்ணிட்டான். நம்மளை பார்த்தா என்ன நினைப்பானோ எல்லாம் ஒண்ணு தெரியாத மாதிரி இருப்போம். சில பேருக்கு தான் சில காரியம் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. 2வது சொன்ன தடியத்தம் தணல்கார மாதிரி பைபிளை தூக்கணும் பூரா பெரிய பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டான். பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள் ஆயிட்டான்.
கல்லறைக்கும் கல்யாணத்துக்கு இருந்தால் பத்தாதா? பரலோகம் அவர் தர்றாரு. பரலோகம் யார் தர்றாராம்? அவர் தருவார். இயேசு தருவார். அதனால இயேசுன்ற நாமத்தை ஆராய்ச்சி நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்ற பேஸில் வந்திருக்கான். ஆனால் ரியல் அதல்ல. ரியல் அதல்ல. உண்மையான சத்தியத்தில் அவங்களால போக முடியலை. காரணம் என்ன சொல்லும்போது, எல்லாரையும் முத்திரை குத்திட்டோம். எல்லாருக்கும் முத்திரை. ஆனால் அந்த முத்திரையை உடைச்சி கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகி போச்சு. 2000 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த அந்தான்னு பார்த்து எனக்கு 40 வருஷமாச்சு இந்த இதுக்குள்ளே நான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி கொடுத்தாரு ரகசியங்களை. ரகசியம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு அன்னைக்கு நம்ம அங்கே ஆரம்பித்த சபையில் கூட எனக்கு ரகசியம் கொஞ்சம் தான் வந்தது. ஆனால் இப்போ தான் நிறைய ரகசியங்கள் வருது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ஏசாயா 7வது அதிகாரத்தில் 14 சொல்கிறாருல்ல, இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்கிறார் இல்லையா? ஆதலால் ஆண்டவர் தாமே ஆ, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது ஒரு கன்னிகை சிலுவை மரண பிரசவத்தில் இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை பெறுவாள். அது லாக்கு அப்படியே மறைச்சிட்டான். அந்த கன்னிகை எங்க 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 பெறுவது? சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை பெறுவாள். உள்ளுக்குள்ளேயே இது சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, மரியாதை பயத்தில் வந்து பரிசுத்த ஆவியில் ஒரு குழந்தை உருவாச்சு. அதைத்தாங்க சொல்லுது. ஆனால் அதுக்குள்ள ஒரு காரியம் இருக்குது. அதைத்தான் நான் கொண்டு வரேன். இப்போ இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு தான் என்ன பேரு? பிரானோம். ஏன் அவருக்கு பிரானோம்னு பேர் வருதுன்னு சொல்லும்போது, இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவம் 7 காய முத்திரை ஏன்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறேன். இதுக்கு இங்கே பி முதல்ல 40 மிலாரடி 6 வீட்டில் குத்து ஏ இங்கே குத்து என் HOM பிரானோம்ன்ற நாமமே உள்ளே வந்துடுது நம்மளுக்கு. நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த நாமம் உள்ளே வந்துடுது. அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட 7 காய முத்திரை உள்ளே வந்துடுது. சிலுவை பட்டியல் உபதேசம் உள்ளே வந்துடுது. அப்போ நீ யாராக மாறிட்டீங்க சொல்லும்போது தேவபுத்திரன் ஆயிட்டீங்க. தேவபுத்திரன் எப்பேற்பட்ட தேவபுத்திரன் வந்திருக்கான்னு சொல்லும்போது யோவான் 1:13 பிரகாரம் வசனம் 12:13 படி நீங்கள் தேவபுத்திரன் ஆயிட்டீங்க. இப்போ உங்களை ஜெயங்கொள்ள முடியாது. முடியவே முடியாது. யாருனாலும் ஜெயங்கொள்ள முடியாது. அப்போ சத்துருவை ஜெயிக்கிறதுக்கும் சத்துருடைய தலையை நசுக்கிறதுக்கும் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கு எலியாவுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தா அதை காட்டிலும் அநேக அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த எலியாவுக்கு அந்த அதாவது விபச்சார அடையாளத்தை தேடுகிற மாதிரி ஜனங்கள்லாம் எதை நேசிக்கிறாங்க, எதை விரும்புகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை விரும்புகிறாங்க. விபச்சாரம் தான் அற்புத அடையாளங்களை விரும்ப வெளியரங்கமான அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும். சின்ன ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அவர் பெரிய அரசியல் தலைவர் சொல்லி நான் கரெக்டாக இந்த 12 மணிக்குள்ள அவர் செத்துருவாருன்னு சொல்லி இங்கேருந்து நான் சொல்லி அவர் அங்கே செத்து போன சார் அந்த இடத்துல பறந்து வந்து எதிர்க்கணும் உட்காரணும். இப்போ எல்லா வீடியோவில் எல்லாம் பார்க்கணும். இப்படி ஒரு அதிசயமான கருத்து செஞ்சால் என்ன பண்ணுவானுவா? ஒன்று ஏற்றுக்கொள்வான் அல்லது நம்மளை கொலை பண்ணிடுவோம். 2 காரியம் பண்ணுவான். ஒன்று நம்மளை ஏற்றுக்கொள்வான் அல்லது கொள்வான். பிசாசுக்கு என்ன நம்மளை ஏற்றுக்கொள்ள விடுவானா? கொலை பண்ணத்தான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு பிடிக்காது நம்மளை. இது நம்மளையும் பிடிக்காது, நம்ம சபையும் பிடிக்காது. அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் வந்து எப்படி நம்மளை மறைச்சு கொண்டு வர இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகளில் நிறைய கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நிறைய ஜனங்க இருக்காங்க. அரபு நாடுகளில் அவங்களாம் ரகசியமான முறையில் ஆராதிக்கிறாங்களாம். பகிரங்கமாக என்ன பண்ண முடியல, பகிரங்கமாக வந்தால் வெட்டி போட்டுருவாங்க, கொலை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த நாட்டில். ஆனால் தேடுறாங்களாம், எங்கே ஆராதிங்க கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி சில ஆராதனைலாம் வச்சுருந்தாங்க சில நாடுகளில். ரொம்ப கொடூரமாக இந்த சத்தியம் எப்பேற்பட்ட சத்தியமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிலுவை மர பிரசவத்திலும் அவர் ஏன்னா பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவராக இருக்கும், அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவராக மரணத்துக்கு அதிகான பிசாசம்னு தமது மரணத்தினை அழிக்க முடிக்கும். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்திருந்ததுக்குள்ளார்கள் யாவரையும் விடுதலை அளிக்கப்படுக்கும். அப்படி ஆயிட்டார். இவர் இப்படி ஆன நிலை மரித்தோர் வந்து முதற் பிறந்த நிலைக்கு ஒரிஜினல் ஒப்பனையாக இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி ஆன நிலை எதுக்கு ஒப்பனையாக இருக்குது? மரித்தோர் வந்து முதற் பிறந்த நிலை, முதல் நிலைக்கு ஒப்பனையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது அங்கே நிற்கிறாரு. வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷன் வருது. மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கேன்.
மரித்தார், சதாகாலம் உயிரோடு இருக்கார். ஆனால் சிலுவையில் பிறந்தார். அவர் பிறந்தார். மரித்தது யாரு? வெளியான சரீரம். அந்த உள்ளுக்குள்ளே கிறிஸ்து பிறந்தார். உள்ளுக்குள்ளே கிறிஸ்து பிறந்தார். ஏன்னா அடக்கம் பண்ணோன்னே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. அடக்கம் பண்ணோன்னே எழுந்திரிச்சு நின்ட்டார். இவருக்கு என்ன இல்லை? கிறிஸ்துவுக்கு என்ன இல்லை? மரணம் கிடையாது. அதே மாதிரி என்ன சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியில், பரிசுத்த மரியாதையுடைய கிரப்பத்தில் பரிசுத்த ஆவியில் உருவாக்கப்படுற அந்த கலசம், மண் கலசம், அந்த அந்த பரிசுத்த ஆவில் உருவாக்கப்பட்ட அந்த ஏன் சொல்ல பரிசுத்த ஆவின் கலசம் பிதாவாகிய தேவனுடைய மனைவி. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தன்னுடைய வித்தங்க வச்சு 3 வருஷம் கழித்து சிலுவையில் அடிக்கப்படும் போது கிறிஸ்து உள்ளுக்குள்ளே பிறந்துட்டார். கிறிஸ்து பிறக்கும்போது எந்த நிலையில் பிறந்தார் பார்த்தீங்களா? இடமிருந்து வெள்ளம் பண்ணும்போது சிலுவை மரண பிரசவ 7 காயம் முத்திரையோடு பிறந்திருக்காரு. ஆனால் உங்களுக்கு அவர் வரும்பொழுதே அந்த முத்திரை வந்துருச்சு. அதுக்குள்ளே என்ன வந்துருச்சு சொல்லும்போது சிலுவை பற்றியல் உபதேசம் உள்ளே வந்துருச்சு 7ஆம் தூதன் மூலியமாக. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன வந்துருச்சு? 7 காயங்கள் வந்துருச்சு. ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறீங்க 7 காயங்கள். அதுக்குள்ளே சிலுவை பற்றிய 7 உபதேசங்கள். அந்த சிலுவை பற்றியல் உபதேசத்துக்கு மேலே நாமம். இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்க? இப்போ தான் நீங்கள் தேவபுத்திரனாக மாறிட்டீங்க. இப்போ இந்த நிலை வரும்போது அவர் என்ன சொல்லும்போது பிதாவாகிய தேவன் அவருடைய வித்தில் வந்ததுனால அவர் தேவபுத்திரனாக இருந்தார். இப்போ அதே நிலை நம்மளுக்குள்ளே வந்துட்டதுனால நம்ம மண் கலசத்தை எப்படி மாற்றிட்டாரு? தேவபுத்திரன் கலசமாக மாற்றிட்டார். இதை சத்துருவுக்கு பிடிக்குமா? பிசாசுக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. அதனால எவ்வளோ தந்திரசாலி பாருங்கள். உலகத்திலே ஒரு தந்திரசாலி தள்ளப்பட்டிருக்கான்னா பிசாசு தான். அவனுக்கு 8ஆம் தேதி பண்ணுறான். அவனுக்கு பேர் தான் இயேசு. பூமியில் தள்ளப்பட்ட பரலோகத்தில் அவனுக்கு பேர் என்ன? லூசிபர். இங்கே என்ன பேர் வச்சுருக்கான்? இயேசுன்ற பேர் வச்சு எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தி எல்லா மக்களும் அவனை ஆராதிக்க வச்சு மொத்த தள்ளப்பட்ட அங்கே தள்ளப்பட்ட ஆவிகள் 7 ஜோடுகளும் இவன் தான் ஆராதிக்குது. எங்கே? தென் திசையில். இங்கே பூமியில் யார் ஆராதிக்கிறாங்க? பாதாளத்தில் ஆராதனையே கிடையாது. ஏன்? எல்லாத்தையும் இவனோட நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லும்போது, இவன் எப்படி பாதாளத்துக்கு உரியவனாக மாறிட்டானோ அதே மாதிரி தேவன் எதுக்காக மனிதனை உருவாக்கினார்? அந்த கூட்டமெல்லாம் தள்ளப்பட்டு போச்சு. தேவதூதர்கள் வந்து அஞ்சு குரூப் தான் இருக்குது. தேவதூதர்கள் காட்டிலும் மேலான ஒரு செக்ஷனில் மனிதனை கொண்டு வரணும்னு சொல்லி செய்தார். ஆனால் பிசாசு விட்டானா? இல்லை, இல்லாது. ஆனால் இன்றைக்கு அந்த சத்தியத்தை ஊரின் திமிங்கிற 7ஆம் தூதன் மூலியமாக வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்து முடிச்சிட்டார். இப்போ வந்து ஒரிஜினல் நிலை அந்த சொல்லும்போது மரித்தோர்ந்து முதற் பிறந்த இவர் எப்படி ஆனாரோ அந்த மரித்தோர்ந்து முதற் பிறந்த நிலைக்கு ஒரிஜினல் ஒப்பனையாக நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு ஒரிஜினல் ஒப்பனை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அதை தாங்க சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தோர்ந்து முதற் பிறந்த நிலை, வெளியான சரீரம் ரத்தம் சிந்தி மரித்து, உள்ளான சரீரம் எப்படி இருக்கு? வெளியான ரத்தம் சிந்தி மரித்து போச்சு. உள்ளான சரீரத்திலிருந்து பிறந்திருக்கும் நிலை. நம்பர் 2, எலும்பு தசை நீக்கப்பட்டு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது எலும்பு, இப்போ நீங்கள் அங்கே நிற்கிறாரு. வெளிப்படத்தில் பார்த்தா அங்கே நிற்கிறார். எப்படி நிற்கிறான்னு சொல்லும்போது அந்த சிங்காசனத்தில் புஸ்தகத்தை வாங்குறாரு இல்லையா? வாங்கினோடனே அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணுறாரு? உடைக்கிறாரு. அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த புஸ்தகத்தை வாங்குறது யார் வாங்க முடியும் சொல்லும்போது, அவர் மரித்தோடு முதல் பிறந்திருக்காரு, இவர் தான் போய் வாங்குறாரு புஸ்தகத்தை. உட்கார்ந்துருக்கார் இல்லையா? இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கார் இல்லையா? அவரும் எலும்பும் தசையோடு உள்ள நிலை. இந்த புஸ்தகத்தை போய் வாங்குறாரு இல்லையா? இவர் தான் அவருக்குள்ளேருந்து இவர் வர்றாரு. ஆனால் இப்போ வந்து அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். அவர் யாராக இருக்காரு? அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். அந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் இருக்கார் பாருங்க. அவர் தான் போய் என்ன பண்ணுறாரு? புஸ்தகத்தை வாங்குறாரு. புஸ்தகத்தை வாங்கின உடனே வாங்கி 1ஆம் முத்திரை உடைச்ச உடனே ஒரு வெள்ளை குதிரை வருது. இந்த வெள்ளை குதிரையில் வர்றாரு பாருங்க. இவர் இந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் இருக்காரு. அவருக்குள்ளேருந்து வந்தவர். இவர் யாரா வர்றாரு? வெள்ளை குதிரையிலேருந்து அவர் தான் வர்றாரு. சிவப்பு குதிரையிலும் அவர் தான் வர்றாரு. கலப்பின குதிரையிலும் அவர் தான் வர்ற. கருப்பு குதிரை முத்திரை உடைக்கிறார்ல. உடைக்கிறவர் எப்படி வர்றாருன்னா, அதாவது அது அந்த 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 அடிக்கப்பட்ட வண்ணமுள்ள நிலை மாறி அது மரித்து, புரியுங்களா? இந்த தகுதி வரணும் இல்லையா? ஒரு தகுதி வந்து எலும்போடும் தசையோடும் இருக்கிறாரு.
இன்னொரு தகுதி ரத்தம் நீக்கப்பட்ட சரீரத்தில். ரெண்டாவது தகுதி எப்படி இருக்கான்னு சொல்லும்போது அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவராக இருக்காரு. இந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவருக்குள்ளேயும் தான் யார் வரணும்? முத்திரையை உடைச்சுன்னா வெள்ளை குதிரையிலேருந்து வர்றாரு. வெள்ளை குதிரை சாத்தான் வர்றான்னு வில்லியம் மரியம் பிரன்ஹாம் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிட்டாரு. எப்படி சாத்தான் வர முடியும்? வர முடியாது. அது கொடுக்குறாரு பாருங்க விளக்கம். வில்லியம் மரியம் பிரன்ஹாம் விளக்கம் கொடுக்கும்போது உலகம் பூரா அப்படியே வாய் பொத்திட்டு கேட்டாங்க. ஒரு காலும் முடியாது. ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிறது ஏன்னு சொல்லி கிறிஸ்துக்கு மட்டும்தான் அங்கே வேலை. பிசாசுக்கு என்ன இல்லை? வேலை கிடையாது. முத்திரைக்கு அதுக்கும் வேலை கிடையாது. இல்லாட்டி எல்லாரையும் லாக் பண்ணி போட்டுருவோம். ஒருத்தன் கூட தேர முடியாது. அப்போ அந்த முத்திரையை உடைச்சுன்னா வெள்ளை குதிரையிலேருந்து வந்துட்டார். அவர் பாட்டு வெள்ளை குதிரையிலேருந்து வர்றாரு. அதை படிங்க. அந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது வெள்ளக்கூரிலிருந்து வர்றது யாரு அப்படின்னு, வெள்ளக்கூரிலிருந்து வர்றது யாருன்னா எல்லா நிலையையும் ஜெயம் கொண்டவர். வெள்ளக்கூரிலிருந்து அவர் தான் வர முடியும், சிவப்பு குதிரை. அடுத்து கருப்பு குதிரையிலிருந்து அவர் தான் வர முடியும். அடுத்து என்ன சொல்லும்போது கலப்பின குதிரை, மங்கின நிறம். 3 நிறமும் சேர்ந்து தான் மங்கின நிறம். வெள்ளை, சிவப்பு, கருப்பு 3ம் சேர்ந்தது தான் மங்கின நிறம். அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு அடையாளம், ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு, செய்தி இருக்கு. அதுக்குள்ள ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு செய்தி இருக்குது. கடுமையான செய்தி, மகத்தான ரகசியங்கள். வெள்ளை குதிரை என்பது ஊழியம். அதை கவனி. குதிரை என்பது ஊழியம். என்ன ஊழியம்? குதிரை என்பது ஊழியம். அது குதிரை எவ்வளோ ஸ்பீடாக ஓடும். அது வெள்ளை குதிரை. வெள்ளையில் வர்றாரு, வெள்ளை குதிரையில் வர்றாரு. வெள்ளை குதிரையில் வரும்போது என்ன சொல்வது? சமாதானம். இந்த சத்தியத்தை இப்போ சொல்ல நிறைய ஆத்மாக்கள் கேதர் பண்ணிடுவார். நிறைய ஆத்மாக்களை கேதர் பண்ணிடுவார். இந்த சத்தியம் போய் என்ன பண்ணும்? ஆத்மாக்களை நிறைய ஆத்மாக்களை கேதர். ஆரம்பத்தில் கேட்டு நிறைய பேர் வரும்பொழுது நம்ம சத்தியத்தை சொல்ல நிறைய ஆத்மாக்கள் கீழ்ப்படிவாங்க. ஏன்னா சத்தியத்துக்காண்டி ஏங்கி தவிக்கக்கூடிய ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க பூமியில். அவங்களுக்கு சத்தியம் கிடைக்கல. சத்தியத்துக்காண்டி ஆத்மாக்கள் அவங்க கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படிஞ்சு உண்மையான சத்தியம் கிடைச்ச பிற்பாடு அந்த சத்தியத்துக்காண்டி அவங்க ஏங்குவாங்க. அப்போ அந்த என்ன சொல்லும்போது அதுதான் அந்த வெள்ளை குதிரை என்பது சொல்வது ஊழியம். வெள்ளை குதிரை என்பது ஒரு மகத்தான ஊழியத்தை குறிக்குது. வெள்ளை குதிரை என்பது ஒரு பெரிய ஒரு மகத்தான ஊழியம். எத்தனை வருஷம் இந்த ஊழியம் நடக்கும்? வெள்ளை குதிரை காலங்கள், இந்த 10,000 வருஷத்துல ஒரு காலங்கள் வருது. 7 முத்திரைக்கு 10,000 வருஷம் அப்படியே பிரித்து போட்டோம்னு சொல்லும்போது இந்த வெள்ளை குதிரையின் காலம் எத்தனை 1000 வருஷங்கள் வரைக்கும் இருக்குன்றது நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். சொல்கிறேன் உங்களுக்கு அந்த கணக்கு என்னன்னு சொல்லிட்டு. அது கணக்கு போட்டு முத்திரையை உடைத்த போது முத்திரைக்குள்ளிருந்து வெள்ளை குதிரை புறப்பட்டு வருபவர் அடிக்கப்பட்ட வண்ணம் நீக்கப்பட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் இருக்கார் இல்லையா, அந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர், அந்த வண்ணம் நீக்கப்பட்டவர். 7 காயங்கள்லாம் இருக்கு இல்லையா, 7 காயங்கள். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையில் அடிக்கப்படுறார், ரத்தம் நீக்கப்பட்டு போச்சு. அடுத்து அந்த அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் நிற்கிறாருன்னா எலும்பு தசை அங்கே இல்லை. அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவருக்கு எலும்பு தசையே கிடையாது. ஆமாம், அவருக்குள்ளேருந்து வெளியில் வந்தவர். ஆனால் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவருக்குள்ளேருந்து இவர் வராரு. இவர் தான் யாரு? ஜெயம் கொண்டவர். வெள்ளை குதிரையில் வர்றாரு. யார் வர்றாரு? அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் இருக்கிறாரு. அவருக்குள்ளேருந்து அந்த அடிக்கப்பட்ட வண்ணம்லாம் காயம் இல்லாமல் போச்சு. ஆமாம், இவர் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அப்போ இவர் யாரா இருக்கிறாரு? இப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்த பிற்பாடு பிசாசுக்கு என்ன இல்லை? பூமியில் எந்த வேலையும் கிடையாது. வெக்கப்பட்டு போயிட்டான். ஐயோ, அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது, பூமி அலுவலப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில நம்ம சத்தியம் முந்தணும். நம்ம சத்தியம் முந்தி போயிடுச்சுன்னா அலுவலப்படுத்த முடியாது. ஆத்மாக்களை கேதர் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்கும் சத்தியத்தை கடற்கட விதைக்கணும். விதைக்கும் போது என்ன பண்ண முடியும்? ஆத்மாக்களை கேதர் பண்ணலாம். ஏன்னா அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் அவரும் காலி ஆகிட்டார். இப்போ யார் நிற்கிறான்னு சொல்லும்போது வெள்ளை குதிரையில் வர்றாரு, 4 குதிரையில் வர்றாரு இல்லையா, இவர் தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்து. உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயங்கொண்டு வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் முடங்க செய்தவர் இவர் தான். இப்போ அவங்க ஒவ்வொரு ஆள் ஜெயம் கொண்ட ஜெயம்லாம் யாருக்குள்ள வந்துருச்சு? இவருக்குள்ள வந்துருச்சு. இவர் தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவா வர்றாரு. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கே வந்துட்டார் பார்த்தீங்களா? 3வது நிலையில் வர்றாரு அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அப்போ இவர் வரும்போது
இவருக்கு எதிர்க்க யாரும் நிற்க முடியாது. இவருக்கு எதிர்க்க யாருமே நிற்க முடியாது. ஏன்னா அவர் வந்து கிரீடத்தை தலையில் வச்சுட்டு வரல. கிரீடத்தை கையில் ஒரு வில்ல பிடிச்சிட்டு வர்றாரு. அவருக்கு அம்பு கொடுக்கப்படலை. வில்லுன்னா ஒரு அம்பு இருக்கணும் இல்லையா? அம்பு கொடுக்கப்படல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வில்லு அம்பும் தான் சண்டை போடுவாங்க. அம்பரா துணி வச்சுருப்பாங்க, வில்லு வச்சுருப்பாங்க, சண்டை போடுவாங்க. அது மந்திர சுலோகங்களை சொல்லி சொல்லி சண்டை போடுவாங்க. புரியுங்களா? அது ஒரு கொடூரமான காலம் அது. ஆனால் இக்காலத்து மாதிரி இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் உள்ள மக்கள் எப்பேற்பட்ட மக்களாக இருப்பாங்கன்னா, மக்கள் இருக்காங்க சொல்லும்போது, எப்பேற்பட்ட இந்த காலத்துக்குரிய மக்களை எப்படி பிசாசு கொண்டு வந்துட்டான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது பரிதவிக்கப்பட்ட மக்களாக, ரொம்ப பாவப்பட்ட மக்களாக கொண்டு வந்துட்டான். பார்த்தீங்கன்னு சொல்லும்போது ஒருவருக்கு ஒருவர் என்ன ஒற்றுமை கிடையாது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் ஒற்றுமை கிடையாது. நான் இப்போ எதை அக்கினியை போட வந்தேன். 2 பேர் இருந்தால் பிரிஞ்சு போயிடுவான். 3 பேர் இருந்தால் பிரிஞ்சு போயிடுவான். ஒரு குடும்பத்தில் அக்கினியை போட வந்தேன்றார். அக்கினி என்பது எதை குறிக்கும் சொல்லும்போது சத்தியம் தான். சத்தியத்தின் நிமித்தமாக அங்கங்கே பிரிஞ்சு போயிடுவாங்க. இதிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா 3000 பிரிவுக்கு மேலே இருக்கு. எதில்? கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துட்டு 3000 பிரிவுக்கு மேலே இருக்கு. ஏன்னா இது கொடூரமான காரியம். கோப்புக்குள்ளே இருக்கிற பிரிவு இருக்கிற கொடூரமான காரியம். இப்படி அப்படின்னு இல்லை. இந்த கொடூரமான காரியம் இப்படி அப்படின்னு கிடையாது. அப்பேற்பட்ட கொடூரமான காரியத்துக்குள்ள பிசாசு கொண்டு வந்து எல்லாரையும் நைய புடைக்க வச்சுட்டான். நான் ஏற்கனவே இந்த படம்லாம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து எல்லாரும் செல்லில் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா? எடுத்து வச்சிங்கன்னா அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். பிசாசு எப்படி இந்த ஊழியத்தை பண்ணி எதை என்னென்ன ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் ஜெயம் கொண்டார். வெக்கப்படுத்தி விட்டார் பிசாசை. பிசாசு என்ன பண்ணாரு? வெக்கப்படுத்தி விட்டார். அவமானப்பட்டு போயிட்டான். தள்ளப்பட்ட ஆவிகள் எல்லாமே வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிடுச்சு. எல்லாம் கிறிஸ்துடைய ஊழியம் தான். முத்திரைகளை உடைச்சிட்டார். முத்திரைகளை உடைச்சி முத்திரைக்குள்ள ரகசியத்தெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டார். முத்திரைக்குள்ள ரகசியத்தெல்லாம் எல்லாத்தையும் வெளியில் எல்லாத்தையும் நான் எழுதி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட போகிறேன். எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பண்ணு அடுத்த சொல்வது, இவர் அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் 1ஆம் முத்திரையை உடைத்த போது முத்திரைக்குள் இருந்து வெள்ளை குதிரை புறப்பட்டு வருபவர் அடிக்கப்பட்ட வண்ணம் நீக்கப்பட்டவர். 1ஆம் முத்திரைக்குள்ளேருந்து வர்றார் இல்லையா? அவர் யாராக இருக்கு? அடிக்கப்பட்ட வண்ணம் நீக்கப்பட்டவர். இந்த 3வது கலப்பின 1, 2, 3, 4 கலப்பின முத்திரைக்குள்ளிருந்து புறப்பட்டு வருபவர் இவர் தான். அந்த 7 முத்திரைகளை உடைக்கக்கூடிய பாத்திரவான் இவர் தான். அந்த 7 முத்திரையும் உடைச்சிட்டார். 7ஆம் முத்திரை உடைக்கும் போது பரலோகத்தில் என்ன இருந்துச்சு? அரை மணி நேரம் அமைதல். இந்த அரை மணி நேரம்ன்றது எதுக்குன்னா 12,000 வருஷம். அரை மணி நேரம் என்பது 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த அரை மணி நேரத்தில் 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. அரை மணி நேரத்தில் 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அரை மணி நேரம் 12,000 வருஷம். இன்னும் 10,000 வருஷம் இருக்குது. அப்போ தான் பூமிக்கு என்ன வரப்போகுது? சாத்தானுடைய அவன் கட்டை அவுத்து விட்டுன்னு அவன் கட்டை அவுத்து விட்டுன்னு நிறைய காரியத்தை பண்ண முடியாதபடி. ஏன்னா அவனுக்கு காலி பண்ணணும் இல்லையா? அவனுடைய அக்கிரமம் பெருகும் போது தான் கிறிஸ்துவுக்கு கோபம் வரும். யுத்தம் நடக்கும். அவனை கொல்லணும். சாத்தானையும் கூட்டத்தையும் முற்றிலுமாக அழிச்சிடுவார். முற்றிலுமாக அழிச்ச பிற்பாடு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போவே பரலோகம் தான். இப்போவே நம்மளுக்கு பரலோகம் தான். அடுத்து என்ன சொல்லும்போது இப்போவே பரலோகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு பரிபூர்ணமான முறையில் நம்மளுக்கு யுத்தம் பண்ண போகிறதுலாம் வேற ஆள். நம்மளுக்கும் யுத்தத்துக்கு என்ன இல்லை? சம்மந்தம் கிடையாது. யுத்தத்துக்கு நம்மளுக்கு சம்மந்தம். நம்மளை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் உட்கார வச்சுருவார். இப்போ நம்ம இருக்கிறது பூமியில் தான் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோடைய இந்த நிலையை நாம் தரித்து கொண்டதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பரலோகமே நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அது சொல்கிறார் இல்லையா? இதோ உங்களுக்குள் தேவனுடைய ராட்சியம் இதாது. தேவனுடைய ராட்சியம் உங்களுக்குள்ளே இருக்குது. சும்மா ஷார்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அது 2000 வருஷம் கழிச்சு தான் சத்தியமே வருது. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறான்? தேவனுடைய ராட்சியம் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் பரலோகத்துக்கு போயிடும் நினைக்கிறான். எப்படி போக முடியும்? சத்தியத்திற்கு சத்தியம்தான் விடுதலை ஆக்க முடியும். அந்த சத்தியம் எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. 2வது, அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவராக இருந்த முத்திரைகளை திறப்பவர். 3வது, திறக்கப்பட்ட முத்திரைகளுக்குள் இருந்தும் வெள்ளை, சிகப்பு, கருப்பு கலப்பின குதிரைகளின் மேல் சவாரி செய்பவரும் அடிக்கப்பட்ட வண்ணமுள்ள நிலை நீக்கப்பட்டவர் தான். 3வது நிலையில் வர்றாரு இல்லையா? அவர் தான் வர்றாரு. இவர் தான் சவாரி பண்ணுறாரு. அப்போ இவர் தான் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஜெயம் கொண்டவர். இவர் தான் எல்லாத்தையும் ஜெயம் மொத்த ஜெயத்தையும் அவருக்குள்ளே ஊற்றியாச்சு. மொத்த ஜெயத்தையும் அவருக்குள்ள. இப்போ நம்ம இந்த வாரமையா பாட்டு படிக்கிறோம் இல்லையா? நல்லா கூர்ந்து கவனிங்க. அந்த பாட்டை யாரை கூப்பிட்றோம்? இவர் தான். வறுமையா ஜீவனின் அதிபதி என்றும்ல
இவர் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான். இவரை தான் நம்ம கூப்பிட்றோம். அருமையா ஜீவனின் அதிபதியே என்ன பண்ணுறம்போது. ஆனால் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கறது யாருடைய நாமத்தில் கொடுக்குறோம்? உன்னோடைய நாமத்தில். ஏன்னா இவர் அவருக்குள்ளேருந்து உயிர்த்தெழுந்து வந்துட்டதுனால இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு தகுதி இவருக்கு தான். அவர் எனக்குள்ளே சத்தியம் சொல்லி அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க வைக்கிறார். பொன்னோடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க எப்பேற்பட்ட கிருபை பார்த்தீங்களா? இந்த கிருபை அளவில்லாத கிருபை நம்மளுக்கு தந்திருக்காரு. உலகத்தில் இப்போ நம்ம வேறு பிரிக்கப்பட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப இந்த சத்தியத்தில் டீப்பாக வரும்போது நம்ம நடக்கலை பரப்போம். நம்ம தேவபுத்திரர்கள். அந்த தேவபுத்திரர்களுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எப்போ வரும்? நம்ம இந்த சத்தியத்துக்காண்டி முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை முழங்கால் இருந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆத்மாக்களை சத்தியம் சொல்லி உள்ளே கொண்டு வரும்போது நடக்கும். ரட்சிக்கப்படுறவங்களே கர்த்தர் அனுதினம் சபையில் கூட்டி சேர்த்தான். எப்படி சேர்த்தான்னு சொன்னால், இவங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மூலியமாக தான் ரட்சிக்கப்படுறவங்களை கூட்டி சேர்க்க முடியும். உங்கள் மூலியமாக உங்கள் வாயிலேருந்து சத்தியம் போகணும். அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்கள ரட்சிச்சு அப்போ அவரே கூட்டி சேர்ப்பார். இதுதான் அது சொல்லப்படுது. மருத்துவம் இவர் தான் மருத்துவ முதல் பிறந்த இருப்பவர். இவருக்குள் ஜெயங்கொண்ட நிலையும் இவருக்குள்ள தான் ஜெயங்கொண்ட நிலை இருக்குது. ஜெயிப்போராகும் ஜெயிப்போராகும் இருக்கும் நிலையையும் பெற்றுக்கொண்டதால் இவருக்கு கிரீடம் கொடுக்கப்படும். ஏன்னா 2 நிலையை அவர் பெற்றுக்கொண்டதுனால அவர் கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. வெள்ளை குதிரையும் வில்லும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெள்ளை குதிரை ஊழியம். வில் என்பது ஜெயம் கொண்டதுக்கு அடையாளம். வில்லு கொடுத்துருக்காரு இல்லையா? அதான் சொல்லும்போது அம்பு கொடுக்கல. வில்லு என்பது எது கொடுத்தா ஜெயம் கொண்ட வெள்ளை குதிரை ஜெயம் கொண்டதுக்கு அடையாளம். ஏன்னா முதல்ல இவர் வரும்போது கருப்பு குதிரையில் வர முடியாது. வெள்ளை குதிரை எல்லாத்தையும் ஜெயம் கொண்டதுக்கு அடையாளம். ஏன்னா இவர் தான் அடுத்தடுத்த குதிரையிலையும் வர்றாரு. ஏன் அந்தந்த காலத்துக்கு தக்கபடி ஊழியத்தை கரெக்டாக பண்ணுறாரு. ஏன்னா சாத்தானை கொள்றதுக்கு இவருக்கு தான் ஃபுல் பவர் அதிகாரம் இருக்குது. சாத்தானை கொண்டு போய் பாதத்தில் லாக் பண்ணி பூட்டுறதுக்கும் இவர் தான், திறக்கிறதுக்கும் இவர் தான். அப்போ என்ன சொல்லும்போது நம்ம பாதாளத்தில் இருந்த நம்மளை திறந்துட்டாரு. மரணத்தை நீக்கிட்டாரு. மரணம் நம்மளுக்கு நீங்கி போச்சு. அவர் ரத்தத்தில் கழுவிட்டாரு. முத்திரை எல்லாம் குத்தப்பட்டாச்சு. இடமிருந்து வல்லம் சிலுமரண பிரசவம் 7 காயங்களுக்குள்ள 7 முத்திரை வந்தாச்சு. இப்போ நம்ம பரலோகத்துக்குரியவெல்லாம் மாற்றிட்டார். நம்ம தான் நடமாடும் தேவபுத்திரல். நம்ம தான் நடமாடும் தேவபுத்திரலாக நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு அவர் எங்கே நிற்கிறாருன்னா, எங்கே நிற்கிறார்? அவர் சபையில் தான் நிற்கிறாரு. வலது பார்த்து எங்கே வச்சிருக்காரு? சமுத்திரத்தில். இடது பார்த்து எங்கே வச்சிருக்காரு? பூமியில். அப்போ கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நிற்கிறார். இவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதேவன். இப்போ ஜெயங்கொண்ட இவர் வந்துட்டார் இல்லையா? இவர் தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதேவன். அப்போ இவர் எங்கே நிற்கிறாரு? 7ஆம் பக்கத்தில் நிற்கிறாரு. ஏன்னா இவர் ஜெயங்கொள்பவர் இவரே. இவர் தான் என்ன பண்ணாரு? அதாவது ஜெயங்கொண்டதுல அவங்க அந்த ஜெயங்கொண்டதுடைய மொத்த பலன் யாருக்கு வந்துருச்சு? இவருக்கு வந்துருச்சு. ஏன்னா அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவருக்குள்ளேருந்து வர்றாரு. இப்போ இவருக்கு அடிக்கப்பட்ட வண்ணமும் கிடையாது, சிலை அடிக்கப்பட்ட நிலையும் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாருன்னா இவர் வேணும். உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதத்தோர் பூமியின் கீழான முள்ளங்காலை முடைச்சுதான். அப்போ இவர் தான் என்ன பண்ணுறாரு? இப்போ ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா, தேவாதி தேவனா வர்றாரு. இப்போ எங்கேருந்து எந்த நிலைக்குள்ள எந்த நிலைக்குள்ள எப்படி மாறிட்டாரு? இப்போ இவர் அவருடைய நாமத்தில், அவருடைய பிதா அவருடைய நாமத்தில், நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ இவர் யாருடைய நாமத்தில் வந்திருக்காரு? நான் என் பிதா. அவங்க பாட்டேன். அதாவது அப்பாவுக்கு அப்பா, இவர் பேரன் வர்ற மாதிரி. அப்போ நான் பிதாவின் நாமத்தில் தாத்தாவுடைய நாமம், அப்பாவுடைய நாமம் ஒரே நாமம். இவருக்கு கொடுக்கப்பட்டது. இவருக்கு அந்த நாமம் வந்துருச்சு. 2 நாமம் ஒரே நாமம். அவர் சொல்கிறார், நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். பொருள் எங்கே போகுது பாருங்க. நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறது, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். இப்போ இந்த நாமத்தில் நம்ம முத்திரை குத்தப்பட்டுச்சு. முத்திரை குத்த போகும்போது சாத்தானையும் கூட்டத்தையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டார். நடமாடும் தேவரீரே, நடமாடும் தேவரீரே, உன் திராட்சை தோட்டமாம் சிறு மந்தையில் நடமாடும் தேவரீரே, வலது பாதத்தை சமுத்திரத்தில் வைத்து இடது பாதத்தை பூமியில் வைத்து நடமாடும் தேவரீரே, நடமாடும் தேவரீரே, உம் திராட்சை தோட்டமாம் சிறு மந்தையில் நடமாடும் அனாயிட்டிங் கொட்டுது பாருங்க. நடமாடும் தேவரீரே அனாயிட்டிங் அப்படியே கொட்டுது நம்மளுக்கு. ஏன்னா அவர் திராட்சை தோட்டம் இதுதான்.
அவருடைய திராட்சை தோட்டம் இந்த சபை தான். இதுதான் திராட்சை தோட்டம். இந்த ஏன் சொல்ல இந்த அப்போ நம்ம அவர் கூப்பிடும்போது அவர் எப்படி வந்தார், நம்மளுக்குள்ளே வர்றாருன்னு சொல்லும்போது, அப்போ எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்துக்குள்ளே நம்மளை நடத்திட்டு போகிறாரு, எப்பேற்பட்ட கிருபைக்குள்ளே நடத்திட்டு போகிறாரு. பரலோகமே எங்கே இருக்குது, நம்மளுக்குள்ளே வந்துடுச்சு இப்போ. ஏன்னா பரலோகம் என்பது எதை குறிக்க சொன்னால், இடமிருந்து வளம் வரும்போது சிலுவை மரண பிரசவ 7 முத்திரை 7 காயங்கள் எல்லாம் நம்ம பரலோக ராட்சியத்துக்குரியவர்களாக இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மற்றவர்களுக்காண்டி பிரயாசப்படணும். இங்கே இந்த ஆத்மாக்கள் எங்கெங்கே இருக்குதோ ரட்சிக்கப்படுகிறது கர்த்தரானது. நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அவர் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவர் போய் கூட்டி கொண்டு தான் கொண்டு விட்டுருவார். நம்மளுக்கு விரோதமாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ரெண்டாவது, இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி தங்களை ஜீவபலை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த நம்மளை விட்டு விலகி போனவங்க யாருக்குமே தகுதி இல்லை. நம்மளை விட்டு விலகி போனவங்க யாருக்குமே, 2 சகோதரிகள் யாருக்குமே தகுதி இல்லை. மறுபடியும் அவங்களை நம்ம கூப்பிடக்கூடாது. மறுபடியும் நம்மளை ரொம்ப இதில் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தில் நான் உறுதியாக நிற்கிறேன் அப்படி சொல்லும்போது, அப்போ அவன் வந்து கேட்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் மைண்டில் ஏறாது. இருக்கிறவனுக்கு எடுத்துகிட்டு போதான் பார்ப்பான். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் கள்ளோபதேசம் நிறைய உள்ள வந்து வளர்ந்துருச்சு. கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. இது படிங்க, பேதுருல வருது இல்லையா, கள்ளோபதேசம் கள்ள தீர்க்கதரிசி நிறைய பேர் வந்துட்டாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த பைபிளை வச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா பரலோகம் இறங்குற மாதிரி பேசுவான். பரலோகமே அவன் கையில தான் இருக்கிற மாதிரி பேசுவான். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கதான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைவு பண்ணி தங்களை கிரகித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். ஏன்னு கேட்டா இன்னொன்று நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சத்தியமே தெரியாது, ஏசு என்ற நாமே ஆராதனைக்கு நாம இல்லை. இது அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காங்க. அப்போஸ்தலர் காலத்துல கள்ள தீர்க்கதரிசி வந்துட்டான் பாருங்க. ஏசு என்ற நாமத்துக்குள்ள உள்ள வந்துட்டானா, ஃபுல்லா வந்துட்டானா, 2000 வருஷமா ஆடுறானா, இன்னும் 10,000 வருஷம், இந்த 10,000 வருஷம் வரைக்கும் பிசாசு விடுவானா? ஏன்? என் ஆத்துமா என்னுடைய ஜனம்பா. ஏன் அவன் சொல்றான், மரணத்துக்கும் மரணமும் பாதாளமும் அங்கதான் இருக்குது. மரணமும் பாதாளமும் எங்க இருக்குது? இங்கதான். மக்கள், என் மக்கள் எப்படி இருக்காங்க? மரணத்துக்குள்ளேயும் பாதாளத்துக்குள்ளேயும். நான் எங்கே இருக்கணும் அங்கேயே மக்கள் இருக்காங்கன்றான். நல்லா கவனிங்க. அவன் எங்க இருக்கான்? மரணத்துக்குள்ளேயும் பாதாளத்துக்குள்ளே இருக்கான். அதைத்தான் அவன் சொல்றான், நான் எங்கே இருக்கணும், என் மக்களும் அங்கே இருக்காங்கன்றான். அப்ப எப்பேற்பட்ட அதனால என்ன சொன்னா, அவனே ஆராதனை ஸ்தலமா உள்ள வந்துட்டான். 27 ஆகமத்துக்குள்ள அவனே ஆராதனை ஸ்தலமா கண்டுபிடிக்க முடியுமா? அதில் சொல்லப்பட்டது அவர் எழுதிட்டாரு. யார் எழுதிட்டா? அவர் காலத்துல இவன் அவனெல்லாம் உள்ள வருவான்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டாரு. அப்போ அவர் காலத்துல ஆராதிச்ச நாமம் வேற. புரியுதா? அதுக்குள்ளேருந்து புரியுதா? அவர் காலத்துல நாம ஆராதிச்ச நாமம் வேற. ஆனா அந்த நாமம் வந்து என்ன சொல்லும்போது நீக்கப்பட்டவனே, அந்த நீக்கப்பட்டு வேற ஒரு நாமத்தை உள்ள சொல்லும்போது அந்த நாமத்துக்காரன் உள்ள வருவான். அவன் கூட யார் வர்றா? இத்தனை பேரும் கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள், கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைவு பண்ணி கிரயத்தை கொண்டுங்க ஆண்டவரை மதிலிப்போம். அது மட்டும் கிடையாது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல 1லேருந்து ஒரு 5 வசனம் படிங்க. எப்படி வந்துட்டாங்க பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்தவர்களாயும் சிரகம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரவர்களாயும் சுகபோக பிரியவர்களாயிருந்து தேவபக்தியின் வேஷத்தை தரித்து இருப்பார்கள். இப்படி இந்த காரியங்கள் எல்லாமே இப்பொழுது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வசனத்தோட இப்ப நீங்க படிச்சீங்கல்ல 2 பேரு கள்ள தீர்க்க அதை படிச்சுட்டு படிங்க இந்த கடைசி வசனத்தை.
எப்படி கரெக்டா அப்படியே அப்படியே பொருத்தம் பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். ஜனங்களுக்குள்ளே இருந்தாலும் அப்படியே உங்களுக்குள்ளும் அப்படியே உங்களுக்கும் கள்ள போதகர்கள் கள்ள இருப்பார்கள். போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி நுழைவு பண்ணி தங்களை கிரைத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவு அழிவை வருவித்துக் கொள்வார்கள். ஏன்னா அது அங்கேயும் சொல்லிட்டாரு, இங்கேயும் சொல்றாரு. இந்த கடைசி கடைசி வசனத்தை படிச்சீங்கன்னா, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து, தேவபக்தியினுடைய வேஷம் தான். பெலனை மறுதலிக்கிறாய் என்று அதன் பலனை மறுதளிச்சிருவான். ஏன்னு கேட்டா அப்படி பிசாசு தேவபக்தியின் வேஷத்தை தரிக்க வச்சு அந்த பலனை மறுதளிக்க வச்சு. அதான் சிபிஎம் இருக்கான் அன்னைக்கு. தேவபக்தியின் வேஷத்தை தரிக்க வச்சுட்டான். எல்லாருக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஒயிட் அண்ட் ஒயிட் வேதத்தை கையில் வச்சுட்டான். அல்லேலூயா. அது பெலன் என்பது நாம தான் சிலுவைப்பட்ட உபதேசம். சிலுவைப்பட்ட உபதேசம் தான். அது மறுதலிக்க அதை மறுதளிக்க வச்சுட்டான். ஏன் சிலை பற்றிய உபதேசம் தான் பிரம்மன்ற நாமத்தையும் மறுதளிக்க வச்சுட்டான். ஏன்னா பிரம்மன்ற நாமத்தை சொன்னால் நம்மளை அப்படியே உச்சந்திலிருந்து உள்ளங்களை வரைக்கும் பார்ப்பான். ஏன் அந்த சிலை பற்றிய உபதேசமே அதுதான். சிலை பற்றிய உபதேசமே நாமம் தான் சிலை பற்றிய உபதேசம். அப்ப எப்பேற்பட்ட காரியத்தை மறுதளிக்க வச்சுட்டான். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த சிலை பற்றிய உபதேசம் உங்களுக்குள்ள வந்ததுனால நடமாடும் தேவபுத்திரன் நீ தான். நீ நடமாடும் போதே நீ தரையில் நடக்க மாட்டேன், அந்த இடத்துல நடப்ப. ஆனால் என் காலை தரையில் தான் வைப்பேன். அப்படியே மலை மேல் நடந்து போகிறாரு, அந்த இடத்துலேயே நடந்து போகிறாரு. அங்கே போய் உட்காந்து கிட்ட வெறும் 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே மலையில் வர்றாரு. வந்து கடல் மேல் நடக்கிறார். கத்தர்லாம் கடந்து அவனுக்கு என்ன புரியல. அந்த நிலை அவர் எப்படி கிறிஸ்து எப்படி தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவர் பாடுபட்டாரோ, அப்படியாக நம்மளும் நம்ம வெறுத்து அனுதினமும் அவருக்காடி அவருடைய சிந்தையிலிருந்து அவருக்காக நம்ம பாடுபட நம்மளுக்கு என்ன வந்துடுது. இப்போ நான் சொன்ன சத்தியத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். என்ன இம்ப்ரூவ் ஆகும்? ரத்தத்தின் நிலை ஜீவனுக்குள்ளே வரும். ரத்தத்தின் நிலை ஜீவனுக்குள்ளே வந்துருச்சுன்னா உனக்குழந்தை வெள்ளம் புறப்பட்டு எல்லாரையும் அடிச்சிடும். அந்த நிலையை வளர வைக்கணும் நம்ம. அதுக்காண்டி பிரயாசம். அப்போ என்ன சொல்லணும்? அந்த நிலை யாருக்குள்ளே இருக்கு? ஊரின் தொண்டு 7ஆம் தொண்டுக்குள்ளே இருக்கு. என்னையும் விட்டுறக்கூடாது, சத்தியத்தையும் விட்டுறக்கூடாது. சத்தியத்தையும் இருக்க பிடிக்கணும், ஊழியக்காரனை இருக்க பிடிக்கணும். நீ ஊழியக்காரனை விட்டுட்டு நிறைய பேர் போயிட்டான். முன்னாடி உள்ளவன நிறைய பேர் போயிட்டான். போஸ்லாம் நகம் தசையுமா இருப்பான். போயிட்டான். ஏன் போயிட்டான்னு சொல்லும்போது அது ஒரு நிலை. எனக்கு என்ன தகுதியோ அதுதான் நான் செய்ய முடியும். என் தகுதிக்கு மிஞ்சி நான் எதுவும் பண்ணேன்னா நான் மாட்டிக்கிறேன். என் தகுதிக்கு மிஞ்சி நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு என்ன தகுதி? சத்தியம் சொல்லலாம், பொருள் பண்ணலாம், ஆவிக்குரிய ஜீவிதத்தை நடத்தும். இதுதான் எனக்கு தகுதி. இதுக்கு மிஞ்சியோ இதுக்கு மேலேயோ கீழேயோ துணிகரமான பாவத்தை செய்யறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அது கர்த்தருக்கு அருவருப்பா போயிடும். சத்தியத்தை விட்டு தூக்கி போட்டுவார் யாரா இருந்தாலும். அவருக்கு என்ன? நான் பரிசுத்தர் இருக்க போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றோம். நம்ம எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமா தான் இருக்கிறோம். அதனால தான் நம்ம ஒருவருக்கு நம்ம இந்த ஐக்கியம் பேர்பட்ட ஐக்கியம் நான் நகமுத்த செய்யுமாறு உயிர் உடலும் மாறி ரத்தத்தில் ரத்தம் எப்படி சரீரத்தில் ஓடுதோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் நம்மளுடைய ஓட்டம்லாம் அப்படித்தான் இருக்கும். கிறிஸ்துவ காண்டி நம்ம ஓடி 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 உண்மை உத்தவமாக இருப்போம். ஏன்னா இந்த நிலை இந்த ஒரு நிலை ஏன் சொல்ல உலகத்தோட்டம்ல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடிய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நிலை தான். இந்த நிலை வரும். நம்ம எந்த ஊரும் எந்த காடும் எங்கேருந்து எங்கே கொண்டு வந்து எப்படி சேர்த்து எப்படி நினைச்சிட்டா இருப்பாருங்க. சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்கிறவன் யாருடைய உத்தேசம்? ஆபிரகாமுடைய வித்துல கேத்துருவாள் சந்ததியில் வந்தவன் செய்கிறான். ஆபிரகாமுடைய வித்துல கேத்துருவாள் சந்ததியில். நீங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய வித்து. நான் ரியலாக நான் அதுக்குள்ளே வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய இனத்தில் யாராவது வர்றாங்களோ அவங்களாம் ஆபிரகாம். எந்த அந்த 6 பேருக்குள்ளே யாரும் வந்துடுவாங்க. எல்லாம் அப்படியே உலகம் பூரா பரங்கிடுச்சு அந்த நிலை. அதில் ஒரிசாவில் இருக்காங்க, ஆந்திராவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெட்டியார் எல்லாம் இவன் நம்ம ஆளு. நம்ம ஆந்திராவில் ரெட்டியார் எல்லாம் நம்ம இதில் அதாவது சில உலக சுற்றுலா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடி ஜீவ புஸ்தகத்தில் பெருப்பட்டவர்கள் நிறைய பேர் உள்ள வருவாங்க. புறஜாதி மக்கள் சத்தியத்துக்காண்டி வரும். இதில் ஜாதி அடிப்படை கிடையாது. கிறிஸ்துக்குள்ள எல்லாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடார் பொண்ணை வந்து ஒரு அர்ஜன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அர்ஜன் பையன் வந்து எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் ஒரு நாடார் பொண்ணை கல்யாணம் பண்ணால் அல்லது இவன் பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் மேல் ஜாதிக்காரங்க கொடுத்துருவாங்க, கீழ் ஜாதிக்காரங்க வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க லைன் வேறு, அவங்க லைன் வேறு.
ஜாதி அடிப்படையில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜாதி அடிப்படை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பார்க்குறவங்க உண்டு. அது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நிலைக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ. வந்தாச்சு. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது, எல்லா விதத்துலையும் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 1லேருந்து ஒரு 5 வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பேர் இந்த உலகத்தில் இவங்கெல்லாம் தேவபக்தியின் வேஷத்தை தெரித்திருக்காங்க. அதன் பலனம் அனுபவிக்க முடியாமல் போயிட்டாங்க. நம்மளுக்கு அப்படி அல்ல. நம்மளுக்கு என்ன சொல்லும்போது, கிறிஸ்து எந்த நிலையில் எப்படி இருந்தாரோ அதே நிலையில் நம்மளுக்கு தரிக்கப்பட்டு சத்தியத்துக்காண்டி நம்மளை அவ்வளோ தூக்குன்னு மேலே தூக்கிட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க பார்க்கும்போது என்ன வந்துட்டு சொல்லும்போது, இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனாக வந்துட்டார். இவர் தான் மருத்துவர் முதல் பிறந்தவர், இவருக்குள் ஜெயங்கொண்டவர் வந்துட்டார், இவரும் வந்துட்டார். நிலை 3 நிலை, 3 நிலைகள் 2 நிலைகளில் ஜெயம் கொண்டவர். 3வது நிலையை வந்து மறுபடியும் அதுக்குள்ளேயும் ஜெயம் கொண்டு என்ன பண்ணுறாரு? இப்போ 3வது நிலைக்குள்ளே வந்துட்டார். 3வது நிலைக்குள்ளே இருக்கிறவர் தான் வெள்ளை குதிரையில் வர்றாரு, சிவப்பு குதிரையில், கருப்பு குதிரையில் வர்றாரு. ஏன்னு கேட்டால், இவர் தான் இந்த ஊழியத்தை பண்ண முடியும், யாரும் பண்ண முடியாது. இவர் தான் ஊரின் தீமுடைய 7ஆம் தூதன் கூட நின்று இந்த ஊழியத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நம்மளை கனப்படுத்துறாரு. பரிசு சபையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரையும் அவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அவர். ஏன்னா இந்த சத்தியத்துக்காண்டி உலக தோட்டங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ஜீவபுத்தல் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால ரொம்ப உங்களை கொண்டு நிறைய காரியம் பண்ணுவார். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகும்போதே ஆத்துமகளுக்காண்டி பாரத்தோடு ஜெபிக்க ஆத்துமகளை கூட்டி சேர்ப்பார். அவர் பெரிய காரியத்தை பண்ணுவார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் அவர் கிரீடத்தை கையில் எடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. இவர் தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். இவர் தான் ராஜாதி இவர் தான் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை செய்து வானோர் பூதத்தோர் எல்லா காரியம் செய்து கொடுத்த இந்த வெள்ளை சிகப்பு கதிரை வங்கிர 4 குதிரைகளும் இருப்பவர் தான். இந்த கனமான ஊழியத்தை செய்பவர் தான். இவருக்கு பேர் என்ன நம்ம வச்சிருக்கோன்னு சொன்னால், இந்த கனமான ஊழியத்தை செய்யறதுக்கு பேர் இவர் தான் ஷேடோ நம்பர் 1. இவர் என்ன பேர் வச்சிருக்கோம்? ஷேடோ நம்பர் 1. இவர் தான் செய்கிறார். அது 2ம் ஒரிஜினலுக்குள்ளேருந்து வந்தது ஒரிஜினல் தான். அதுவும் ஒரிஜினல் தான். அப்போ இவர் இந்த 2வது ஒரிஜினலுக்குள்ளேருந்து வர்றாரு இல்லையா, இவருக்கு பேர் தான் ஷேடோ நம்பர் 1. இவர் தான் ஷேடோன்னா என்ன? எல்லாத்தையும் ஜெயம் கொண்டவர். எல்லாத்தையும் ஜெயம் கொண்டாரு. இனி அவர் எல்லாத்தையும் ஜெயம் கொள்ள வந்திருக்காரு. ஜெயம் கொண்டவர் இப்போ இந்த சொல்லும்போது உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதத்தோர் பூமி கீழானுடைய முழங்காலிய முழங்க செய்யக்கூடிய அந்த நாமத்தோடு வந்திருக்காரு. ஒரு சொன்னா அவ்வளவுதான். அவர் வாயிலிருந்து இருபுறம் கற்குள்ள பட்டயம் பெறப்படும். அடிச்சு தூள் பண்ணிடுவார். அவர் திறக்கப்பட்ட புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு வலது பார்த்து நிற்கிற கத்திராரு கிடந்துச்சு, கட்சிக்கிற சிங்கத்தை போல. இப்போ பூமியில் வந்துட்டார், 7ஆம் தூதன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். அப்போ எப்பேற்பட்ட கிருபை, எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட நிலைக்குள்ளாக நம்மளுக்கு வந்துடும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா நிலையும் இவருக்குள்ளே வந்துருச்சு. அது மரியாதை வயத்தில் பரிசுத்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தை 30வது இதில் வந்து அதோட பிதாவாகிய தேவனை சயனித்து அதை வித்தை வச்சு அதுக்குள்ளே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த நிலை போய் மறுபடியும் என்ன சொல்லும்போது மறுபடியும் அவரும் மறித்து, மறுபடியும் எந்த ஷேடரும் வந்து அவரும் மறித்து அவரும் போய் இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட அடிக்கப்பட்ட நிலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாரு. இவர் தான் நம்பர் 1. அதுக்கு இவருக்கு கீழே தான் வர்றாங்க. இவருக்கு கீழே இவர் நம்பர் 1 வச்சாச்சு, ஷேடோ நம்பர் 1 இவர் வந்துட்டார். இப்போ இவருக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, 7 முத்திரை வருது இல்லையா, இவர் ஷேடோ நம்பர் 2. அடுத்து எலும்போடு தசையோடு வர்றாரு இல்லையா, இவர் ஷேடோ நம்பர் 3 வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஷேடோ நம்பர் 3க்குள்ளேருந்து ஷேடோ நம்பர் 2 வர்றாரு, ஷேடோ நம்பர் 2க்குள்ளேருந்து ஷேடோ நம்பர் 1 வந்துட்டார். அப்போ இவர் தான் எல்லாத்தையும் ஜெயம் கொண்டு வந்து நிற்கிறார். இப்போ அந்த 7ஆம் தூதனை கொண்டு வர்றது இவர் தான். இந்த ஊரின் தீமை கொண்ட 7ஆம் தூதன் மூலியமாக மகிமையடைந்த மணவாட்டி சபையை கொண்டு வர்றது இவர் தான். நீங்கள் யார்கிட்டயாச்சும் சொல்லி பாருங்கள், அவங்க சபைக்கு என்ன பேருன்னு, மகிமையடைந்த மணவாட்டி சபைன்னு சொல்லுங்கள். மேலுங்கேலும் பார்க்குறான். என்னாச்சு, மகிமையடைந்த மணவாட்டி சபையா? மகிமையடைந்த மணவாட்டி சபையா? ஆமாய்யா, அதை ரிஜிஸ்டர் பண்ண நம்பர்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லி நோட்டீஸ் எடுத்து காட்டுறேன். 2011 வாங்கிட்டேயா அப்படின்ட்டு. அது பாருங்கள், கர்த்தருடைய கிருபையில் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனேன். ஒரு சகோதரிட்ட போய் சொன்ன மாத்திரத்தை விட்டானே அப்போவே கூப்பிட்டு அவங்களே 100 ரூபா கட்டி நம்பர் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நான் சொன்னேன், நான் முஸ்லீம்லேருந்து சொன்னேன்னா ஒரு சரியான போகலாம், ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம் அந்த சிஸ்டர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு.
அது எவ்வளோ பெரிய ஒரு கிருமிக்குள்ளாக நம்மளை கொண்டு போனா இருப்பாங்க. அடுத்து இப்போ இந்த 3 வயசுகள் எல்லாம் நீக்கப்பட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. சிலுவை மரண பிரசவ நேரத்தை நீக்கி விட்டோம். 3 வந்து மேற்படியான அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவராகிய தரித்து கொண்ட நிலையும் ஒன்று, மரித்தோர்ந்து பிறந்த மேற்படியான நிலையும் ஒன்று தான். மண் கலசத்திற்குள் மரித்து சென்று அடுத்தே மண் கலசத்துக்குள் என்ன சொல்லும்போது அதை நீக்கிட்டு அந்த இங்கே இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லும்போது இந்த நிலை எப்படி வந்திருக்கிறது, இந்த நிலை எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது மண் கலசம் நம்ம ஒரு மனிதனுடைய மனிதனுடைய அதான் மனுஷ சாயலையும் மனுஷ ரூபத்திலையும் அவர் உயிர் தந்தார். மனுஷ சாயலையும் மனுஷ ரூபத்தில் அது நான் சொன்ன ஏற்கனவே இந்த வில்லியம் மரியன் பிரன்ஹாம்ன்ற ஒரு 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 கலசத்துக்குள்ள அவர் போய் அவருக்கு எடுத்து அவர் ஆக்ஷனில் சாவடிச்சுட்டு அந்த ஏன் சொன்ன அந்த சாயல் அந்த ரூபத்தையும் அதான் மனுஷ சாயல் மனுஷன் ஒரு மனுஷன் செலெக்ஷன் பண்ணார். அவர் தான் அது அந்த சாயல் அந்த ரூபத்தில் உயிர் தந்து கிறிஸ்து எங்கே போயிட்டு அவருக்குள்ளே போயிட்டார். அவருக்குள்ளே போயிட்டு எங்கே போய் உட்காந்துருக்காருப்பா, மகிமைக்குள்ளே போய் உட்காந்துருக்காரு. மகிமையின் சிங்காசனத்தில் போய் உட்காந்துருக்காரு. இவர் தான் மனுஷ சாயலும் மனுஷ ரூபத்திலையும் உயிர் தந்த கிறிஸ்து அங்கே போயிட்டாரு. இப்போ கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நம்ம அதே உருவத்தில் தான் எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்க்கல. இந்த இந்த 3 உருவமும் 4வது உருவமும் சேர்ந்து அதே ஒரே உருவத்தில் தான் 4 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே உருவத்தில் 4 பேர் இருக்காங்க. இந்த உருவத்தையும் எனக்கு காட்டிட்டாரு. ஏன்னா வில்லியம் மரியன் பிரன்ஹாம் இருக்கார் இல்லையா, அந்த உருவம் தான், அதே உருவம் தான். அந்த உருவத்தையும் காட்டிட்டாரு. புரியுதுங்களா? மண் கலசம் அந்த சாயலே அந்த ரூபத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ போய் உட்காந்துட்டார். அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் எடுத்துகிட்டு இப்போ போய் உட்காந்துட்டார். இப்போ நம்ம வில்லியம் மரியன் பிரன்ஹாம் ஆராதிக்கல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ ஆராதிக்கிறோம். புரியுதுங்களா? அதே கிறிஸ்து மனுஷன் அதே கிறிஸ்து இன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நம்மளுக்குள்ள ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் வந்து உட்காந்துக்கிறாரு. மண் கலசத்தை அவர் ரொம்ப நேசிக்கிறார். மண் கலசம் ஏன்னு கேட்டால் ஒரு பாவப்பட்ட சரீரம். ஒருத்தன் வர்றான்னு சொல்லும்போது ரொம்ப பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் சாத்தானோட ஒளியான சரீரத்தில் கடந்து வர்றான். அவனுக்கு சத்தியம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த ரத்தம் நீக்கப்படும். அந்த ரத்தம் வந்து கழுவி பரிசுத்தப்படுத்தி அந்த முத்திரையை தரித்து கொண்டு சத்தியத்தை கேட்டு வளர 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 நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சத்தியத்துக்குள்ளாக வளர வளர சந்தோஷமாக இன்றைக்கு உயிர் தந்த கிறிஸ்து வந்து விட்டார். மனுஷ சாயலையும் மனுஷ ரூபத்திலையும். இப்போ படிங்க, அவர் எங்கே வர்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை படிங்க. அப்பொழுது ம் 12 ம் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். ம் திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் ம் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையை தரித்து ம் மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஆ ஒப்பாக பத்தியலா இவர் யாரா இருக்காரு? மனுஷகுமாரனுக்கு ஒப்பா இருக்காரு. அப்போ அவர் எப்படி வந்துட்டார்? இப்ப தேவகுமாரன். ஆமா, இவர் தான் உயிர் தந்த கிறிஸ்து. இவர் தான் இந்த நிலைகளை மாத்துறாரு. இது புரியறது கஷ்டமா இருக்கும். 3வது நிலையில இருக்கிறது அவர் தான், 2வது நிலையில இருக்கிறது அவர் தான், 1வது நிலையில இருக்க அவர் தான். இந்த ஒண்ணு இந்த நிலையில அங்க போறாரு, அங்கிருந்து இங்க வர்றாரு, இங்க இருந்து மறுபடியும் நம்ம இப்படித்தான் வருவோமே. 3வதுல இருந்து வருவோமே. 3லயும் வர்றது அவர் தான், 2ல வர்றது அவர் தான், 1ல வந்து வர்றது இவர் தான். ஆனா 3வது நிலை தான் ஜெயம் கொண்ட நிலை. ஜெயம் கொள்றதுக்காண்டி பிதாவாகிய தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர், எல்லாம் பண்ணது இவர் தான், பிதாவாகிய தேவன். ஏன்னு கேட்டா அவன் வந்து நான் வானத்துக்கு சவால் விட்டு வந்தான் இல்லையா, ஏற முடியுமா அவன்? அதுக்குள்ள என்ன உதவி சொல்றாரு. நான் ஏன் அவனுக்கு நீ பதில் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு பாருங்க ஒரு இடத்துல. என்ன குறித்து சொல்றாரு இல்லையா, அவனுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா அவனால அப்படின்னு கேட்குறாரு. சக்கரியாவில் வருதுன்னு நினைக்கிறேன். என்னை குறித்து சொல்றாரு அவரு. அந்த தூதனுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? அதாவது உன்னை கொல்லுகிறவனுக்கு நான் தேவன் என்று சொல்லுவாயோ அப்படின்றாரு. உன்னை குத்தி கொள்ளுக்கு முன்பாக உன்னை தேவன் என்று நீ சொல்லுவாயோ? அவன் குத்தி போடுறவன் யாரு? இவன் தான் ஊரின் தூங்கொண்ட 7ஆம் தூதன். எதுல? சத்தியத்துல குத்துறான். இந்த சத்தியத்தை வெளியரங்கமா கொண்டு வந்தோன்னா அவனுக்கு பூமியில நிக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. எங்கேருந்து வந்தானோ அங்கேருந்து போக வேண்டியதான். அங்கேயும் போறதுக்கு வழி இல்லை. ஏன்னா தேவதூர்கள்லாம் வந்து பயங்கர யுத்தம் நடக்க போகுது. எல்லாரையும் கொண்டு போடுறாங்க. உன்னை குத்தி போடுங்க நீ தேவன் என்று சொல்லுவாயோ? ஒரு கால் நடக்காது. ஏன்னா சத்துரு பிசாசு எவ்வளவு கொடூரமானவன். தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் கொடூரமான ஆவிகள். இப்படி அப்படின்னு கிடையாது, கொடூரமான ஆவிகள். அதான் பாதாளத்துக்கு என்ன மறுபடியும் ஏறுவானா மேலான லட்சத்துக்கு மேல போய் அவங்க கொடுத்தன வைக்கணுன்றான். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமா கீழ்த்தரமா பார்த்து கீழே தள்ளப்பட்டு போய் கூட அவனுக்கு என்ன முடியல? அவனுக்கு
அவ்வளோ கோபம் இருக்குது. யார் பேரில்? பிதாவாகிய தேவன் பேர்லையும், மேலே பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் பேர்லையும் கோபம் இருக்குது. மோசையுடைய சரீரத்தை மெக்காவில் தூக்கிட்டு போகும்போது இவன் போய் பயங்கரமாக போய் முட்டுறான், மோதுறான். அவன் ஏதோ தூசணமாக பேச அப்படி கொண்டு போயிட்டான். எனக்கு என்ன அப்படி சொல்லும்போது மோசையும் எலியாவும் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இல்லையா? அது ஒரு காரியம் எப்படி நடக்கின்றது பின்னாடி சொல்லித்தரேன் அவங்களுக்கு நடக்கின்றத. அது ஒரு பெரிய காரியம். அவரே சொல்கிறார், யோவான் சாண்டை கொடுத்து சொல்கிறார், இவன் வந்து எலியாவுடைய ஆவியை பெற்றவன் சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எல்லா காரியத்தையும் அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இன்னைக்கு மனுஷ சாயலையும் மனுஷ ரூபத்தையும் தரித்து கொண்டு போயிட்டார். இன்றைக்கு அவருக்கு மனுஷ சாயல் மனுஷ ரூபம் தரிச்சாச்சு. இன்றைக்கு அதே சமயம் என்ன சொன்ன, நம்மளுக்கு தேவ சாயலும் தேவ ரூபத்தையும் தரிக்க வச்சு நம்மளுக்கு எதிர்த்து முதல் அவர் மனுஷன் நம்மளுக்கு ஞானஸ்தானத்தை தரிக்க வைக்கிறது தேவ சாயலும் தேவ ரூபமும் நம்மளுக்கு வந்துடுது. அப்போ இதை நம்ம மனுஷனா இருக்கமே, அப்போ நம்மளுக்குள்ள தேவ சாயல் தேவ ரூபம் வந்தால் தானே மறுபடியும் அந்த மனுஷ சாயல் மனுஷ ரூபத்துக்கு போக முடியல, போக முடியாது, இல்லாட்டினா போக முடியாது. அதாவது இங்கேருந்து போய் ரிவர்ஸில் போய் மறுபடியும் ரிவர்ஸில் வந்துட்டாரு, எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு என்ன சாயல், ஞானஸ்தானத்தில் என்ன சாயல் கிடைக்குது? தேவ சாயல் தேவ ரூபம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் யாராக இருக்கீங்க? நடமாடும் தேவபுத்திரனாக இருக்கிறீங்க. இப்போ ஏன்னா அவர் தான் தேவகுமாரன், தேவனுடைய குமாரன். அவர் தான் பரிசுத்தாவில மரியாளுடைய பரிசுத்தாவில ஜெனிப்பிக்கப்பட்டவர். அதாவது பரிசுத்தாவில் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த கலசத்தோடு பிதாவாகிய தேவனுடைய வித்து உள்ளே போயிடுச்சு. ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த பிதாவாகிய தேவனுடைய வித்து உள்ளே இருக்குது. சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர் தான் மருத்துவம். இந்த நிலை அவர் எப்படி சிலுவையில் அடிக்கப்படும் போது மருத்துவம் பிறந்தாரோ அந்த நிலை தான். அந்த நிலை நம் மண் கலசமாகிய நம்மளுக்குள்ளே வந்துடுது. மண் கலசமாகிய நம்மளுக்குள்ள அந்த நிலையை நாம் தரித்து கொண்டு நாம் யாராக இருக்கிறோம்? தேவபுத்திரர்களாக இருக்கிறோம். தேவபுத்திர நிலை நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் யோவான் 1வது அதில் 12-13 வருஷம் தரவாக படிங்க. அது இப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? தேவபுத்திரர்களாக இருக்கும். இப்போ ஏற்பட்ட நிலை நம்மளுக்கு தந்துட்டாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? அத்தனை பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர் ரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது பிராமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு நீங்கள் தேவனால் அந்த நாமத்தில் நீங்கள் தேவனாலே உங்களுக்குள்ள தேவனாலே பிறந்துச்சு. உங்களுக்குள்ள ஒரு ஆத்மாவுக்குள்ள என்ன வந்துருச்சு? முத்திரை வந்துருச்சு. ஆவி ஆத்மா சரீரத்தில் முத்திரை வந்துருச்சு. என்ன சொல்லும்போது ஆத்மாவுக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும்போது நீங்கள் மற்ற காரியங்களுக்காண்டி இந்த சத்தியத்தில் உள்ள ஆத்மாக்களை கொண்டு வரணும். முழங்கால் போட அதுவும் நிலை மாறிடுவோங்க. ரத்தத்தின் நிலை ஜீவனுக்குள்ள வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு 3 ஜீவனுக்குள்ள நிலை வந்துருச்சு. ரத்தத்தின் நிலை மட்டும்தான் மாறணும். அது மாறிடுச்சுன்னா நீங்கள் நடமாடும் தேவத்தில் நீங்கள் தான். நடக்கும்போது என்ன சொல்லணும்? நடக்கும்போது தரையில் நடக்க மாட்டோம். நம்ம அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் சொன்னால் கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவானுவோ. அவர்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னு கேட்டால் அவங்களாம் எப்படி இருக்காங்க சொல்லும்போது உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறான். ஆமாம், அப்படி இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரோமரில் 3வது அதிகாரத்தில் 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்தும் தங்கள் சிந்தனைகளால் வீணானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஆமா, அந்த வசனத்துக்கு 3:21. ஆமா, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போச்சு. இன்னைக்கு இருளது. ஏன்னா தேவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பைபிள் கையில் இருக்கு, வேதம் கையில் இருக்குது. சிலுவை அடிக்கப்படாத நாம் உள்ளே வந்துட்டதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வச்ச கம்ப்யூட்டர் பிசாசம் எல்லாரும் தூக்கிட்டான். ஏன்னா தள்ளப்பட்ட ஆவிகள் எல்லாம் அவங்க சிங்காசனம் போட்டு அங்கே உட்காந்துருக்கான். தன் திசையில் தள்ளப்பட்ட ஆவிகள் மொத்தமும் இவனை தான் ஆராதிக்குது. பூமி மொத்தமும் இவனை தான் ஆராதிக்குது. ஏன்னா இதுதான் இப்போ என்ன சொல்ல, இது விக்கிர ஆராதனைக்குரிய. ஏன்னா இன்றைக்கு இந்த வேதத்தை வச்சிருக்க மக்களுக்கு தான் நம்ம சத்தியம் சொல்கிறோம். இந்த வேதத்தை விட்டு புறம்பா போனவங்க 1-2 பேர் வருவாங்க. ஏன் வருவான்னா அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டு வருவான். நீ போய் ஜெபிக்கும்போது அவனுக்கு நல்ல காரியம் நடந்துட்டான், நம்மளை பின்பற்றி வருவான். அதோட கொஞ்ச நாளைக்கு இருப்பான், பின்னாடி ஓடிடுவான். சத்தியத்துக்காண்டி வர்றானா? நம்மளுக்கு அவன் தான் வேணும். முடிவு புரிந்து சத்தியத்துக்காண்டி தன்னைத்தான் விட்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அன்னிதினமும் என்னை பின்பற்றுக்கொண்டு சீசனாக இருப்பான்னு சொல்லிட்டார். இந்த நிலைக்கு உள்ளவங்க தான் வரணும். மற்றபடி என்ன சொல்லும்போது மற்றபடி யாருமே
வரமாட்டாங்க. தன்னைத்தான் வெறுக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ பேசுவாங்க, வாய்க்கு வந்தபடி பேசலாம். ஆனா கிரியையில ஒண்ணுமே இருக்காது. கிரியையில வரணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போச்சு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்மளுக்கு கிரியையில வரணும். கிரியையில வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பெரிய காரியங்கள செய்வார். நான் உண்மையா இருந்தேன்னா, எனக்கு பெரிய காரியங்கள கர்த்தர் செய்வார். அவருக்குள்ள உண்மையா இருக்கணும். அவருக்குள்ள கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ண முடியாது? அப்பழுக்கா நடந்துறக்கூடாது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள். நியாயப்பிரமாணம் இல்லாதபடி தேவநீதி நம்மளுக்குள்ள வந்துட்டதுனால, ஆட்டோமேட்டிக்கா நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மேல ஆயிட்டோம். நியாயப்பிரமாணம் நம்ம என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணமே தோத்து போச்சு நம்மள்ட்ட. அப்ப இன்றைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு என்ன? ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். நம்மளுக்குள்ள வந்திருக்குது என்ன? ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நம்மளுக்குள்ள வந்துட்டு, பாவம், மரணம் என்பதிலிருந்து நம்மள என்ன பண்ணுது? விடுதலை ஆக்கிட்டு, பாதாளத்திலேருந்து நீக்கிருச்சு. ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நம்மளுக்குள்ள வந்து பாவம், மரணம் என்பது விடுதலை பண்ணிருச்சு. அடுத்து பாதாளத்துக்கு நம்மளுக்கு என்ன இல்ல? சம்பந்தமே இல்ல. அனைத்து பேர்களும் பாதாளத்துக்கு தான் போவான். அதனால தான் அந்த இயேசுன்றவன் உள்ள வந்து மொத்த பேருக்கு முத்திரை குத்தி எல்லாரையும் காலி பண்ணிட்டான். ஒருத்தன் கூட தேற முடியாது நம்மள தவிர. ஒருத்தன் கூட தேற முடியாது நம்மள தவிர. நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல எனக்கு இந்த சத்தியத்தை நினைக்கும்போது கண்ணு கலங்குது. என்னடா எவ்வளோ பெரிய காரியத்த ஒரு சர்வசாதாரணமா நம்மளுக்கு சொல்ல வச்சு, புரிய வச்சு, இவ்வளோ பெரிய சத்தியத்த நம்ம மூலியமாக குடுத்துருக்காரு. நான் சரியா செயல்படாம இருக்கனே! இன்னும் நான் செயல்படாம இருக்கிறேனே! வீட்ல ஒரே ஒப்பாரி. ஜெபம் பண்ண முடியல. தனிப்பட்ட முறையில ஏதாச்சும் ஒரு இடம் இருந்ததுனா நல்லா ஜெபிக்கலாம். அதுக்காண்டி நல்லா ஜெபம் பண்ணிக்கங்க. உபத்திரம் இல்லாத பணம் வரணும். சர்ச்சை பிடிக்கிறதுக்கு. என்ன சகரியா பிரதர்? உபத்திரம் இல்லாத பணம் வரணும். சரி. கர்த்தர் எங்கேயாச்சும் நம்மளுக்கு குடுத்து நம்ம உட்கார வைக்கணும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, மண் கலசத்துக்குள் மரித்து சென்ற அந்த மண் கலசத்தை அகால மரத்தில தான் இந்த வில்லியம் மரியம் பிரென்ஹாம் இருக்கார் இல்லையா? அகால மரத்தில ஒப்பு கொடுத்து, அந்த சாயலையும், அந்த ரூபத்தையும் மனுஷ சாயலையும், மனுஷ ரூபத்திலையும் எடுத்துக்கிட்டாரு. இன்றைக்கு எடுத்துக்கிட்டு எங்க போய் உட்கார்ந்திருக்காரு இப்ப? மகிமையின் சிங்காசனத்துக்கு போயிட்டாரு. கிறிஸ்து எங்க இருக்காரு? மகிமையின் சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்காரு. மனுஷ சாயலையும், மனுஷ ரூபத்தையும் எடுத்துக்கிட்டாரு. இந்த மனுஷ சாயலையும், மனுஷ ரூபத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அங்க போயிட்டு ஆராதனை ஸ்தலம் வரும்போது, எந்த மனுஷ சாயலும், மனுஷ ரூபமும் வேறொரு மகிமையின் செலுத்துல போயிரும். அது மரித்து மறுபடியும் எங்க போயிருது? மகிமை அதைத்தான் ஆராதிக்கிறது. அதுதான் ஆராதிக்கிறது. அதுக்கு ஒரு சரீரம் வச்சிருக்காரு. அந்த சரீரத்துக்கு பேர் என்ன? பிராணம். அங்கேயும் நம்மளுக்கு என்ன வருது? ஆராதனை ஸ்தலம் மாறாது. பிராணோம்ன்ற நாமம் தான். பூமியில எப்படி இந்த நாமம் நம்மளுக்கு வெளிப்பட்டுருச்சு, இதே நாமம் தான் அங்கேயும் வெளிப்படுது. நம்ம மகிமையின் சரீரத்துக்குள்ள போய், நம்மளுக்குன்னு உருவாக்கப்பட்ட மகிமையின் சரீரத்துக்குள்ள நம்ம போய், அங்க ஆராதிக்கும்போது, தேவ தூதர்கள்லாம் நம்மளுக்கு என்ன இருக்காங்க? எப்படி இருக்காங்க? பணிவிடை. இப்பவே பணிவிடை ஆவிகளா இருக்காங்க தேவ தூதர்கள் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சத்தியத்துக்காண்டி உத்து பார்த்துக்கிட்டு. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா நமக்குள்ளேருந்து ஒரு ஒளி பரவுது. பரலோகத்துக்கு போகுது. அதான் உத்து பார்க்கக்கூடிய நிலை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மண்ணுக்கு சாயல் அந்த தரித்து கொண்டவராக கிறிஸ்து பிரம்மம் என்ன பண்ண மரித்து முதல் பிறக்க வேண்டும். இப்படி இந்த நிலையை பிறந்ததான் ஊழியத்தை செய்ய முடியும். இந்த முத்திரைகளை உடைக்க முடியும். இவர் தான் முத்திரைகளை உடைச்சிட்டாரு. எல்லா காரியத்தையும் செய்த முடியும். 7 முத்திரைகள் குத்தப்பட்டது. 7 முத்திரையும் உடைச்சிட்டாரு. 7 முத்திரைகளையும் உடைச்சிட்டாரு. உடைச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு? ரகசியத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ நான் 1ஆம் முத்திரைக்கு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். இப்போ அதாவது ஆட்டுக்குட்டியான முத்திரைகள் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவங்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று ஒரு இடி முழக்கம் போல சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது ஏதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாய் ஜெயங்கொள்கிறவனாயும் புறப்பட்டான். வில்லை பிடித்திருந்தான். வில்லு என்பது என்ன சொல்லும்போது, அந்த வில்லில் தான் அம்பு வச்சு அடிப்பான். அம்பு கிடையாதுங்க. அம்பு கொடுக்கப்படலை. வில்லு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஏன் அம்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னப்போ, இப்போ அம்பு வச்சு அடித்தாலே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், போகும், கொடுக்கப்படும். அவன் ஜெயிக்கிறவனா ஜெயிக்கிறவன். வில்லு என்பது அந்த வில்லு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அவனுக்கு அம்பு கொடுக்கல. வர்றவர் யாரு? ஜெயம் கொண்டவர். இப்போ முதல்ல ஒன்றாவது நபர்லேருந்து ஜெயம் கொண்டாரு. 2ஆவது நபர்லேருந்து ஜெயம் கொண்டாரு.
மூன்றாவது நபர்லையும் ஜெயம் கொண்டாரு, எல்லாத்தையும் ஜெயம் கொண்டாரு. இப்போ நான் சொல்றேன், ஜெயம் கொண்டவருக்கு வில்லு தேவை கிடையாது, அம்பு தேவை கிடையாது. ஜெயம் கொண்டவருக்கு என்ன தேவை கிடையாது? அம்பு தேவை கிடையாது. அம்பு என்பது என்பது என்ன சொல்லும்போது, ஏன்னா வார்த்தை, அவரே வார்த்தையாக தானே வர்றாரு. அதனால தான் அவருக்கு அம்பு என்பது எதை குறிக்கிறது? வார்த்தை. வில்லுக்கு மேலே வச்சு அடிக்கிறாங்களா, வார்த்தை. அதை சொல்லும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னா. அதனால தான் அவருக்கு என்ன கொடுத்தாங்க? வில்லு மட்டும் கொடுத்தாங்க, அம்பு கொடுக்கல. அம்பு என்பது எதை குறிக்கிறது? வார்த்தையை கொடுக்குறது, வார்த்தை. ஏன்னா அவரே வார்த்தையாக தான் வர்றாரு. அதனால தான் அந்த இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க வில்லை மட்டும் கொடுத்துட்டு அம்பு கொடுக்கல. அம்பு அங்கே போடவே இல்லை. அவரே வார்த்தை தான். வார்த்தை என்பது எதை குறிக்கிறது? அம்புன்றது வார்த்தையை குறிக்கிறது. ஏன்னா அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்க, அதுக்கு உபமானமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் 4:12 பாருங்க. அவராலே அன்றி அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை. வேறொரு நாம் ரட்சிப்பில்லை. ரட்சிக்கப்படும்படிக்கு நான் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழெங்கும் கீழெங்கும் மனிதருக்குள்ளே மனிதருக்கு அவருடைய நாமே அல்லாமல் ஆ. வேறொரு நாமும் கட்டளையிடப்படவில்லை. கட்டளையிடப்படும். ஏன்னு கேட்டால் அவரே அந்த நாமத்துக்குரியவரே வர்றாருங்க. அவர் நாமமாகவே இருக்கிறாரு. இடமிருந்து வல்லம் என்னவோ சிவமன பிரசவ புரணோமன்ற நாமமாகவே இருக்கிறார் அவர். எபிரேயர் 4:12. படிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஆ ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் ம் இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ம் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ உருவ குத்துகிறதாயும் இருதயக்கு நினைவுகளையும் யோசனையும் வகை இருக்கிறதாயும். இருக்கிறதா இருக்குது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்போ அவரே தேவனுடைய வார்த்தையாக இருக்கும்போது அந்த வார்த்தை தான் அம்பு. அம்புன்றது எதை குறிக்குது? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. நாமம் தான், பிரணவம்ன்ற நாமம் தான். அதனால தான் அந்த இடத்துல வில்லை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அம்பு கொடுக்காது. அம்பு ஷார்ப்பாக இருக்கும். அம்பு வந்து இப்படி இந்த பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த இது மாதிரி ஆரோ மாதிரி போட்டு அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே இந்த இதில் இது மாதிரி வச்சுருப்பானோ, வில்லை வச்சு வில்லை வச்சு கட்டையில் வச்சு அடிக்கும்போது அப்படி ஒரு மாதிரியாக போய் இருக்கிறவங்களாம் சாவடிச்சிடும். அது குத்துனுச்சுன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு இது. அம்பு என்பது வார்த்தை தான். அந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அவரே அம்புவாக வந்திருக்காரு. அதனால தான் அவர் வில்லை மட்டும் கையில் கொடுத்துருக்காங்க. அவரே வார்த்தையாக இருக்கிறதுனால. தேவனுடைய வார்த்தையானது ஜீவன வல்லமை உள்ளதான். இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கும். ஆத்மாவையும் ஆய்வையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்த உருவக்குது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகை இருக்கிறதாயிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்பேற்பட்ட வல்லமை உள்ளது பார்த்துக்கிட்டே. நான் செபிக்கும் போது நிறைய காரியங்கள் எனக்கு மைண்டில் வரும். பொண்ணை குறித்து செபிக்கும்போது தீமையான காரியம் தான் கட் பண்ணிடுவோம். ஏன்னா மைண்டு நீ படிக்கிற படிப்பில் இருக்கணும், ஒரு நல்ல தேர்தல மனுஷனாக இருக்கணும். சில நேரத்தில் சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். சில நேரங்களில் நம்மளும் தெளிந்த புத்திய தெளிந்த ஞானத்தோடு நம்ம இருந்து அநேக காரியங்களை நம்ம கொண்டு வரணும். ஒன்றல்ல ரெண்டல்ல, அநேக காரியங்களை கொண்டு வரணும். அப்போ அந்த அநேக காரியங்களை கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? நன்மை கிடைக்கல, நன்மை கிடைக்காது. ஷேடோ என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஜெயங்கொண்ட நிலை. ஜெயங்கொண்டார் இல்லையா, எல்லாத்தையும் ஜெயங்கொண்டார். அந்த ஜெயங்கொண்டவருக்கு தான் நான் பேர் வச்சுருக்கேன் ஷேடோன்னு. ஷேடோ நம்பர் 1 நான் பேர் வச்சுருக்கிறேன் அவருக்கு. இப்போ இப்படி வர்றாங்க. அப்போ இந்த அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவருக்கு ஷேடோ நம்பர் 2. இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார் இல்லையா, அவர் ஷேடோ நம்பர் 1. அப்படின்னா இவங்களையும் ஷேடோவை தான் கொண்டு வரேன். ஷேடோ நம்பர் 1, ஷேடோ நம்பர் 2, ஷேடோ நம்பர் 3. ஆமாம், அவர் தான் சொன்னார் எனக்கு. கிறிஸ்து தான் சொல்லி நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது தான் ஷேடோன்னு சொல்லுனார். அவர் சொல்லித்தான் நான் சொல்கிறேன் ஷேடோன்னு சொல்லிட்டு. அவர் சொல்லாமல் நான் சொல்ல முடியாது. என்ன பேர் வைக்கலாம் கேட்டார், ஷேடோன்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஷேடோன்னு தான் கூப்பிட்றேன். இப்போ ஷேடோன்னு சொன்னால என்ன மீனிங் வருது அப்படின்னு சொன்னால், நிழல். யாருடைய நிழல்? தேவனுடைய நிழல். ஏன்னா அவர் தான் இவர் தான். ஏன்னா ஜெயங்கொண்ட நிலை. ஷேடோனா எல்லாத்தையும் ஜெயங்கொண்ட நிலை. அதுக்கு ஒரு மீனிங் என்ன சொன்னீங்கன்னா, சவுலுக்கு காட்சி கொடுப்பாரு இல்லையா? ஆமா, நீ துருவப்படுத்தின கிறிஸ்து நானேன்ட்டு. ஆ அதுதான் அவருடைய ஷேடோ. ஆமா. அவர் டைரக்டா மேல போயிட்டாரு, வர முடியாது. இல்ல இல்ல, அதாவது என்ன சொன்னா, அவரு ஷேடோ வந்து இருக்கிறாரு. இல்ல அதாவது என்ன சொல்லும்போது, மேல போனவர் வர முடியாது. இல்லை அவரு மாம்சத்தோடு எலும்போடு தானே மேலே போனாரு. அவர் வர முடியாது. அதனால அவருடைய ஷேடோ சவுலுக்கு காட்சி கொடுத்தாரு. இப்போ என்ன சொல்லும்போது இதெல்லாம் சொன்னா, அந்த நிலையை தான் நீங்க ஷேடோவா கொண்டு வந்தீங்க.
இந்த நிலையில் இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக சொன்னோம்னா ஒத்துக்கிற மாட்டான் சில பேர். ஆமா. சில பேர் ஒத்துக்கிற மாட்டான். குழப்பம் வந்துடும். இந்த ஷேடோ என்பது எதை குறிக்கும் சொல்லும்போது 2 நிலையை குறிக்கும். ஒன்று மாம்சத்தோடு எலும்போடு உள்ளவங்களை குறிக்கும். இன்னொன்று வந்து மாம்சம் நீக்கப்பட்டவங்களையும் ஷேடோ தான் குறிக்கும். இப்போ நான் ஷேடோ நம்பர் 3ன்ற எதை சொல்லணும், மாம்சம் ரத்தம் இருக்காது, அவர் நம்பர் ஷேடோ நம்பர் 3. இந்த ஏனசம் அடிக்கப்பட்ட வண்ணமுள்ள அவர் ஷேடோ நம்பர் 1. இதான் மாம்சம் ரத்தம் நீக்கப்பட்டு போச்சு. அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவராக இருக்கார், அவர் ஷேடோ நம்பர் 2. சரி, இப்போ எல்லா நிலையிலையும் நீக்கப்பட்டு வந்திருக்காரு இல்லையா கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, இவர் ஷேடோ நம்பர் 1ன்றேன். இப்போ ஷேடோ நம்பர் 1க்கும் ஷேடோ நம்பர் 2க்கும் ஷேடோ நம்பர் 3க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இவர் எலும்போடும் தசையோடு இருக்கார், அவர் வந்து அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவராக இருக்கார். 2லையும் ஜெயித்தவர் தான் இவர் ஷேடோ நம்பர் 1. அப்போ இந்த 3 நிலையும் நம்ம போட்டு குழப்பிடக்கூடாது, புரியுங்களா? குழப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் குழப்பிடக்கூடாது. திடீர்னு வந்துட்டு என்ன சொல்லும்போது ஒன்று சொல்லி போகிறாரு, சொல்லிவிட்டு அவரே சைலன்ஸாக இருந்துறாரு. இப்போ என்னோட பேசுகிறாரு, மைண்டில் தான் பேசுவார். என்னோட பேசுகிறாரு ஆண்டவர், மைண்டில் தான் பேசுவார். மைண்டில் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன சொல்லுவார், எங்கே பேசுகிறாரு, அவர் எங்கே பேசணுமோ சிந்தையில் பேசுகிறாரு. தேவன் எங்கே பேசுவார், சிந்தையில் தான் பேசுவார். என்னோட சிந்தையில் பேசி வார்த்தையை புரிய வைக்கிறார், வார்த்தையை தெளிய வைக்கிறார், மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்து அவங்கள பலப்படுத்த வைக்கிறாரு. இந்த மாதிரியான காரியங்கள் நிறையா இருக்குது. யாருக்கும் அறிய முடியாத, புரிந்து கொள்ள முடியாத சமாச்சாரம் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கொஞ்சமாக புரிய வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போக நிறைய காரியம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதன் பிற்பாடு தான் நீங்கள் வேதத்தை படிக்க அப்போ தான் முழங்கால் நின்று வேதத்தை படிக்கும்போது தான் கண்ணீர் வரும் நம்மளுக்கு. இன்றைக்கி கூட எனக்கு அணக்கடந்த பஸ்ஸில் உட்காரும்போது அழுகழுகையாக வருது. ஏன் வரும்னு சொல்லும்போது, என்னடா அது எவ்வளோ பெரிய காரியத்தை சர்வசாதாரணமாக நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு புரிய வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி இது புரிய வச்சுருக்க எவனுக்கும் நம்ம சத்தியத்தில் வரமாட்டேன்றானே. வந்தவன் கூட நம்ம குறை சொல்லிட்டு தானே போயிட்டுருக்கிறான். வந்தவனா நம்மளை குறை சொல்லிட்டு தானே போயிட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போச்சே. நம்மளுக்கு புரிந்து கொள்ளுதல் இருக்குது, அவனுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். சரி, கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தி முடிஞ்சு போச்சு. நம்ம ஜெபம் பண்ணுவோம்.